ஆமென். அவர் எழுந்திருந்து ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். सब उठकर एक वचन को पढ़ेंगे। லூக்கா 3ஆம் அதிகாரம் 38ஆம் वचனத்தை நம்ம வாசிக்கலாம். लूक का 3रा अध्याय और 30वां वचन को पढ़ेंगे। ஏனோஸ் சேத்தின் குமாரன், சேத் ஆதாமின் குமாரன், ஆதாம் தேவனால் உண்டானவன். ஜெபிக்கலாம். அப்படி தலையில் தாழ்த்தி நம்ம हम ஜெபிப்போம். सरों को झुकाकर प्रार्थना करेंगे இந்த வசனத்திலிருந்து கர்த்தர் நம்மளோடு பேசணும். और इस वचन के माध्यम से परमेश्वर हमसे बोलना है। அவர் நம்மட்ட பேசலன்னா और वो यदि हमसे नहीं बोले நம்ம ஒன்றுமே இல்ல. हम कुछ भी नहीं। நம்மளுடைய தலையில தாழ்த்தி हम अपने सरों को झुकाकर நம்மளுடைய கண்களை மூடி अपने आंखों को बंद करके சிலுவையின் காட்சியை நம்ம கண்களுக்கு முன்பதாக கொண்டு வருவோம். उस क्रूस के दृश्य को अपने नजरों के सामने लाएंगे மரண நாளை பார்க்கிலும் और उसके मरण के दिन को देखकर ஜென்ம நாளை பார்க்கிலும் उस जन्म के दिन से बढ़कर மரண நாள் நல்லதுன்னு சொல்லி பைபிள் சொல்லுது. और उसके मरण का दिन बेहतर है। நம்ம ஜென்ம நாளை நம்ம கொண்டாடக்கூடியது பெரிய காரியம் இல்ல. और जन्मदिन मनाना वो बड़ी बात नहीं, ஆனா மரண நாளை நினைவு கூர்தல தான் கர்த்தர் पर விரும்புறார். उसके मरण के दिन को स्मरण करना चाहता है। அவர் நமக்காக மரித்தார். वो अपने लिए अपने जान को दिया, நம்மளுடைய பாவங்களுக்காக அவர் மரித்தார். अपने पापों के लिए उसने अपने प्राण को दे दिया சிலுவையில் தம்முடைய சொந்த இரத்தத்தை சிந்தினார். और क्रूस पर अपने खुद के लहू को बहाया। இன்னைக்கு நம்ம அவருக்காக என்ன செய்து और கொண்டிருக்கிறோம்? आज हमने उसके लिए क्या किया है? அவருடைய அந்த மரண நாளை நம்ம நினைவு கூறும்போது और उसके मरण के दिन को जब स्मरण करेंगे, அவர் நம் மத்தியில் அவர் இருக்கிற ஒரு தேவன். वो हमारे बीच में रहने वाला परमेश्वर है। இன்னைக்கு நம்மளை கர்த்தருடைய சமூகத்துல தாழ்த்தி கொடுப்போமா? आज अपने आप को परमेश्वर के हाथ में नम्र करके கர்த்தாவே देंगे क्या? என்னோடு பேசுங்கன்னு சொல்லுங்க. हे पिता, आप मुझसे बोलिए। நம்ம ஒவ்வொருத்தரும் என்ன நினைக்கணும்னா, हर एक के अंदर यही विचार होना है கர்த்தாவே இன்னைக்கு என்கிட்ட தான் நீங்க பேசணும். और आज के दिन में आप हम मेरे से बोलना है இன்னைக்கு வர்ற செய்தி எனக்காக தான் இருக்கணும். और आज का संदेश वो मेरे लिए होना है। எனக்குள்ள என்னென்ன தவறுகள் இருக்குதோ और मेरे अंदर जो भी गलतियां हैं அது எல்லாத்தையும் நீங்க சரி பண்ணிருங்க. उन सारी चीजों को तुझे सीधा करना होगा அதுக்காக நான் என்ன உம்முடைய கரத்துல கொடுக்கிறேன். और उसके लिए मैं अपने आप को तेरे हाथ में सौंपता நீர் हूँ। குயவன் நான் களிமண். आप कुंभार हो और मैं वो मट्टी हूँ நீர் प्रभु। என்னை எப்படி வணைந்து கொள்ள விரும்புகிறீரோ आप मुझे कैसे रचना चाहते हो அப்படியாக நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி और கொடுங்க. वैसे ही मैं अपने आप को सौंपता हूँ कहेंगे, அப்பதான் அவர் உங்க மூலமா மகிமைப்படுவார். तभी वो आपके द्वारा महिमा पाएगा। அவர் நமக்காக தம்முடைய சொந்த இரத்தத்தை சிந்திருக்கிறார். और वो हमारे लिए खुद के लहू को बहाया। நம்ம எவ்வளவோ பாவங்களை செய்றோம். हमने बहुत से पापों को किया है கர்த்தர்ட்ட கேளுங்க, கர்த்தாவே என்னுடைய பாவத்தெல்லாம் மன்னிங்கப்பா. और परमेश्वर से पूछेंगे, हे पिता मेरे सारे पापों को क्षमा कर என்னுடைய பாவங்களை அக்கிரமங்கள் மீறுதல்கள் எல்லாத்தையும் மன்னிங்கப்பா. और मेरे पाप और मेरे उल्लंघन सारे क्रियाओं को तू क्षमा कर। எல்லாரும் ஜெபிப்போமா? हम सब प्रार्थना करेंगे। நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ எல்லா பாவத்தையும் செய்றோம். और जाने अनजाने में बहुत से पापों को कर बैठते அந்த हैं। பாவத்தெல்லாம் கர்த்தருடைய சமூகத்துல அறிக்கை செய்து उन सारे पापों को परमेश्वर के सामने कबूल करते கர்த்தாவே हुए, என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. हे पिता मुझे पवित्र कर। ஒரு ரியலைசேஷன் வரணும். एक वहां पर रियलाइजेशन आना है। நமக்குள்ள நம்ம பாவத்தை செய்திருக்கிறோங்கிற ஒரு உணர்வு நமக்கு வரணும். और मैंने पाप किया है वो एहसास आना है। நம்ம பண்ணுகிற தப்பை நம்ம உணர்ந்துட்டோம்னா और अपने गलतियों को हमने एहसास कर लिया तो அவர் நம்மளை மன்னிக்கிற தேவனா वो இருக்கிறார். हमें क्षमा करने वाला खुदा அவர் है। எப்பவும் ஆயத்தத்தோடு वो இருக்கிறார். हमेशा तैयारी के साथ बैठा है। நம்மளை கர்த்தருடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்து, हमें परमेश्वर के हाथ में सौंप கர்த்தாவே कर, என்னுடைய பாவத்தெல்லாம் மன்னிங்கப்பா. हे पिता मेरे सारे पापों को क्षमा நீர் कर। எனக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டீர், आप मेरे लिए क्रूस पर मारे गए எனக்காக நொறுக்கப்பட்டீர். और मेरे लिए कुचलाए गए। உம்முடைய கிருபையினால் என்னை மன்னிங்க. तेरे अनुग्रह के द्वारा मुझे क्षमा कर। ஜெபிக்கலாமா? हम प्रार्थना करेंगे। வானத்தையும் பூமியும் படைத்த எங்கள் எலோஹிம் தேவனே, आकाश और पृथ्वी के निर्माण करता एलोहिम खुदा, எங்கள் எல்ஷடாய் தேவனே உம்மை துதிக்கிறோமப்பா. हमारे एलशदाई खुदा तुझे धन्यवाद देते हैं। யெகோஷுவா மேசியா நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். यहोशुआ मेसे के नाम से प्रार्थना करते हैं வாசிக்கப்பட்ட வசனத்திலிருந்து எங்களோடு பேசுங்கப்பா. और पढ़े गए वचन के माध्यम से हमसे बोलिए இன்னைக்கு प्रभु। ஒவ்வொருத்தரோடு பேசுங்க आज கர்த்தாவே. हर एक के साथ आप बोलिए प्रभु। எங்களுடைய பாவங்கள் அக்கிரமங்கள் மீறுதல்கள் எல்லாத்தையும் நீங்க மன்னிங்கப்பா. हमारे पाप और अक्रम और सारे उल्लंघनों को आप क्षमा कीजिए எங்களுடைய இரத்தத்தினால எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. और आपके लहू से हमें पवित्र कीजिए எங்களுடைய प्रभु। சிந்தனைகளை பரிசுத்தப்படுத்துங்க. हमारे विचारों को पवित्र कीजिए, எங்களுடைய பார்வையை பரிசுத்தப்படுத்துங்க. हमारे नजरों को पवित्र कीजिए, எங்களுடைய உதடுகளை பரிசுத்தப்படுத்துங்க. हमारे जुबान को आप पवित्र कीजिए, எங்களுடைய செவிகளை பரிசுத்தப்படுத்துங்க. हमारे कानों को आप पवित्र कीजिए, எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் மூன்றை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. और शरीर आत्मा और प्राण तीनों चीजों को पवित्र எங்களை कीजिए। ஒவ்வொருத்தரையும் தாழ்த்தி தருகிறோம். हम हर एक को नम्र करके देते हैं। ஒவ்வொருத்தரோடும் பேசுங்க. हर एक के साथ आप बोलिए प्रभु। யெகோஷுவா மேசியா நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. यहोशुआ मेसे के नाम से मांगते हैं जीवित पिता, ஆமென். आमीन।
வாசிப்போம் மீண்டும் அந்த 38ஆம் வசனத்தை வாசிக்கலாம். दोबारा उस वचन को पढ़ेंगे. ஏனோஸ் சேத்தின் குமாரன், சேத் ஆதாமின் குமாரன், ஆதாம் தேவனால் உண்டானவன். பாருங்க பைபிள் சொல்லுது यहाँ पर कलाम कहता है ஆதாம் தேவனால் உண்டானவன். और आदम परमेश्वर का था. ஆதாம் தேவனுடைய குமாரன். और आदम जो परमेश्वर का पुत्र है. ஆதாம் யாரு? आदम कौन है? அவன் தேவனுடைய குமாரன். वो परमेश्वर का पुत्र है. தேவனுடைய கரத்தினால் உருவாக்கப்பட்ட ஒரு பையன். और परमेश्वर के हाथों से वो रचा गया एक पुत्र है. அவனுக்கு ஒரு துணை வேணும்னு சொல்லி और उसके लिए एक वहां पर संबंध चाहिए इसके लिए. அவனை ஒரு அயர்ந்த நித்திரைக்குள்ள கொண்டு போய் और उसे एक गहरे नींद में डालकर அவனுடைய விலாயிலிருந்து ஏவாளை உருவாக்கி और उसके रीढ़ के हड्डी से हवा को बनाया. ஆதாம் ஏவாளை இணைக்கும் போது और आदम और हवा को जोड़ते समय அப்ப ஆதாம் சொன்னா இவன் என்னுடைய மாம்சத்துக்கு மாம்சம் என்னுடைய எலும்புக்கு எலும்புமானவள். और तब आदम कहता है कि वो मेरे मांस का मांस और मेरे हड्डी का हड्डी है. இந்த ஆதாமும் ஏவாளும் யாரு? ये आदम और हवा कौन है? இவங்க தேவனுடைய பிள்ளைகளாய் இருந்தார்கள். ये परमेश्वर के बच्चे थे. இவங்க தேவனுடைய பிள்ளைகள். ये परमेश्वर के बच्चे थे. தோட்டத்துக்குள்ள நல்ல அழகா உலாவிட்டு இருக்காங்க. और बगीचे के अंदर वो अच्छे से टहल रहे हैं. அவங்களுக்கு வேற எந்த குறைவுமே இல்ல. और उनके लिए कोई भी कमी नहीं. அந்த ஏதேன் தோட்டத்துல எந்த குறைவையும் கர்த்தர் வைக்கல. उस एदेन वाटिका में कोई कमी नहीं रखा था. அவருடைய கரத்தினால் உருவாக்கப்பட்ட ஏதேன் தோட்டம். और उसके हाथों से रचा गया वो एदेन वाटिका. அவங்களுக்கு எல்லா விதமான பழங்கள் இருக்குது. और उनके लिए सारे प्रकार के फल है वहां அந்த पर. இடத்துல எல்லா விதமான மிருகங்கள் இருக்குது. और सारे प्रकार के वहां पर जानवर है. இவங்க என்ன சொன்னாலும் அதை கேட்கக்கூடிய அதை கீழ்ப்படியக்கூடிய அந்த மிருகங்கள் பறவைகள். और जो भी ये बोलते हैं वैसे पालन करने वाले वो जानवर और वहां पर पक्षियां. அங்க இருந்த மீன்கள் எல்லாமே அவங்களுக்கு கீழ்ப்படிஞ்சு இருந்துச்சு. और मछलियां सारी चीज उनके काबू में थे. தேவன் ஆதாமை அந்த தோட்டத்துக்குள்ள வைக்கும்போது और जब परमेश्वर आदम को वाटिका में रखता है கர்த்தர் அந்த ஆதாம்கிட்ட சொன்னார், और परमेश्वर आदम से நீ कहता இதை है பண்படுத்தி காத்துக்கொள். और तू इसे जो है संभाल लेना. அவனுக்கு ஒரு பொறுப்பையும் கர்த்தர் கொடுத்தார். एक जिम्मेदारी देता है वो. தேவன் அவனை ஒரு குடும்பமாக உருவாக்கினார். एक परिवार के रूप में उसे बनाया இந்த परमेश्वर ने. ஏதேன் தோட்டத்துல எந்த குறைவில்லாம ரொம்ப நிம்மதியா இருக்கிறாங்க. और एदेन वाटिका में वो शांति के साथ कोई भी कमी के साथ वहां पर थे. அவங்களுக்கு தலைவலி வந்தது இல்ல. और उनको सरदर्द नहीं आया. அவங்களுக்கு காய்ச்சல் வந்தது இல்ல. और कोई बुखार नहीं आया है. அவங்களுக்கு எந்த விதமான பலவீனம் வந்தது இல்ல. और कोई कमजोरी नहीं आई. எந்த ஒரு வாதம் வந்தது இல்ல. और कोई महामारी नहीं आई. அவங்க கீழே விழுறதுன்னா என்னன்னே அவங்களுக்கு और தெரியாது. नीचे गिरना उनको पता ही नहीं. அவங்க எல்லாம் நல்ல சுகத்தோட இருக்கிறாங்க அங்க. और सुख के साथ वो वहां पर थे. அவங்க என்ன தேவை எல்லாத்தையும் கிடைக்குது. और जो भी चाहिए उन्हें सब कुछ मिलता है. ஒருவேளை ஒரு பழம் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா और हो सकता है एक फल उन्हें चाहिए. அந்த பழம் அங்க மரத்துல காய்ச்சிக்கிட்டு இருக்குது. और वो फल वहां पर पक रहा है पेड़ में. அந்த பழம் நல்ல அருமையான ஒரு பழம். और बहुत अद्भुत फल है वो. அது வேணும் அப்படினா அந்த மரமே வளைஞ்சு கொடுத்திருக்கும் और அவங்களுக்கு. वो जरूरत पड़ने पर वो पेड़ स्वयं झुक कर दिया होगा. அந்த பழத்தை வளைஞ்சு கொடுத்திருக்கும். और वो झुक कर उन्हें फल दिया होगा. இவங்க கை நீட்டினா போதும். ये हाथ ऐसे उठाएंगे तो அந்த काफी है. மரங்கள் எப்படி என்ன செய்ய அந்த பிரான்ச்சஸ் வந்து அப்படி வளைஞ்சு கொடுத்திருக்கும். वो फांदी ऐसे झुक कर उनके हाथ में दिया होगा. அந்த ஏதேன் தோட்டத்துல ரொம்ப அருமையா இருக்கிறாங்க. और अद्भुत तरीके से वो वहां पर एदेन वाटिका में அவங்களுக்கு रहते हैं. தூக்கம்னா என்னன்னே தெரிஞ்சிருக்காது. और नींद का मतलब वो नहीं जानते. ஆதாம் ஒரு தடவை தூங்குனா. आदम एक बार सोया. ஆனா அவனுடைய ஆத்மா விழித்துக் கொண்டிருந்தது. पर उसका आत्मा जो है वो जगा ही था. நம்ம இன்னைக்கு தூங்கணும் அப்படினா आज हम सोएंगे तो அக்கமத்துல என்ன நடக்குன்னு தெரியாது. आजू बाजू में क्या होता है हमें पता नहीं. ஆனா ஆதாம் அயர்ந்த நித்திரையில இருக்கும்போது கூட पर आदम गहरे नींद के अंदर भी கர்த்தர் அவன்கிட்ட இருந்து அந்த விலாயெலும்பை எடுக்கும்போது और परमेश्वर जब रीढ़ की हड्डी को निकालता है அவனுக்கு எல்லாமே தெரியும். वो सब कुछ जानता था. எங்கென்ன கர்த்தர் என்னென்ன செஞ்சிட்டு இருக்காருன்னு தெரியும். परमेश्वर क्या क्या करता है सब कुछ वो जानता है. பாருங்க பைபிள் சொல்லுது कलाम कहता है இந்த தோட்டத்துக்குள்ள அவங்க இருக்கும்போது इस बगीचे के अंदर जब वो थे அவங்களுக்கு எந்த குறைவில்லாம ரொம்ப அழகா வாழ்ந்துகிட்டு और இருக்காங்க. बिना कमी के वहां पर जीवन व्यतीत करते हैं. ஆனா ஒரு நாள் பிசாசு உள்ள பூந்தான். पर एक दिन शैतान अंदर आया. அந்த தோட்டத்துக்குள்ள உள்ள பூந்த உடனே उस वाटिका में वो घुसते ही இந்த ஆதாமும் ஏவாளையும் பாவத்துக்குள்ள ஆக்குனா. और आदम और हवा को पाप के अंदर ढकेला. இவங்க பாவத்துல விழும்போது கர்த்தருக்கு தெரியாதா? और जब पाप में गिरते हैं परमेश्वर नहीं जानता था அவருக்கு क्या? நல்லா தெரியும். वो अच्छे तरीके से जानता है. சர்ப்பம் ஏவாள்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது और सर्प जो है हवा से बोलते समय கர்த்தருக்கு தெரியாத நியூஸா? और परमेश्वर को खबर नहीं पता क्या? அவருக்கு எல்லாமே தெரியும். वो सब कुछ जानता है. என்ன நடந்துட்டு இருக்குன்னு சொல்லி அவருக்கு
அவருக்கு நல்லா और தெரியும். जो कुछ हो रहा है वो सब कुछ जानता है। கர்த்தர் பொறுமையா பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. परमेश्वर जो धीरज से वो सब कुछ இந்த देख रहा है। பிரதானமான பையன் ये प्रधान जो बेटा है ஆதாமும் ஏவாளும் ஒரு முக்கியமான பிள்ளைகள். और आदम और हवा बहुत ही महत्वपूर्ण है ஆனா उसके लिए। பிசாசு அந்த தோட்டத்துக்குள்ள பூந்து पर शैतान बगीचे में घुसकर அவங்க ரெண்டு பேரையும் தப்புக்குள்ள கொண்டு போயிட்டான். और दोनों को एक गलती करने रखता है। மிகப்பெரிய பாவத்தை செய்து வைத்தான். एक बहुत बड़ा पाप उसने कराया அந்த ஏதேன் தோட்டத்துக்குள்ள ஒரு பெரிய பாவம் நடந்துச்சு. और एदेन वाटिका के अंदर बहुत बड़ा पाप हुआ है। அந்த பாவம் செய்தது நிமித்தம் और उस पाप के कारण தகப்பனா இருக்கிற தேவன் और जो पिता के समान परमेश्वर தன்னுடைய थे பிள்ளையை ஏதேன் தோட்டத்துல விரட்டி விட்டாரு. अपने बेटे को उस वाटिका से भगा दिया। சபிச்சிட்டாரு. उसने श्राप दे दी சர்ப்பத்தையும் சபித்தார். और सर्प को भी श्राप दिया அங்க ஏவாளுக்கு சாபம் இறங்கிச்சு. और हवा पर भी श्राप उतरा है அடுத்தது இந்த ஆதாமுக்கு ஆதாமி கர்த்தர் சபித்தார். और आदम को भी श्राप दिया இவங்களை சபித்து அங்க தோட்டத்தை விட்டு விரட்டி விட்டாரு. और श्राप देकर उस वाटिका से भगा दिया। எவ்வளவு வருத்தம் இருக்கும் சிந்திச்சு பாருங்க. और कितना वहां पर दर्द होगा सोच कर அங்க देखिए। தகப்பனார் ஆதாம சபிக்கும் போது और जब वो पिता अपने बेटे आदम को श्राप देता है எந்த டோன்ல பேசியிருப்பார். और किस आवाज से वो बोले होंगे ஏவாளை சபிக்கும் போது और हवा को श्राप करते அவர் समय எந்த டோன்ல பேசியிருப்பார். और कौन से आवाज में वो श्राप दिए होंगे சர்ப்பத்தை சபிக்கும் போது और उस सर्प को श्राप देते அவர் समय எவ்வளவு வேகத்துல பேசியிருப்பார். और कितने तेजी से बोला होगा என் பிள்ளைய நீ தப்புக்குள்ள பண்ணிட்ட. मेरे बच्चों को तूने गलती करने रखा என் है பிள்ளைய பாவத்துக்குள்ள விழ வச்சிட்ட. और मेरे बच्चों को पाप में ढकेल दिया। நீ இனிமே மண்ணை தான் சாப்பிடுவாய். तू इसके बाद मिट्टी को ही खाएगा। ஜனங்கள் சபிக்கும் போது முதல்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா और जब भी लोग श्राप देते நீ पहले மண்ணா क्या कहता போன்னு है தான் சொல்லுவாங்க. तू पहले मिट्टी के समान हो जाए ऐसे அது ஏன் बोलेंगे। சொல்றாங்கன்னு அவங்களுக்கு தெரியல. और वो क्यों कहते हैं उन्हें खुद को नहीं पता। முதல்ல தகப்பனா இருக்கிற அவர் और जो पहला पिता परमेश्वर था சர்ப்பம் செய்த பாவத்தின் நிமித்தம் और जो सर्प ने गलती की है அவனை மண்ணை சாப்பிட வைத்தார். और उसे मिट्टी को खाने रखा அவனை மண்ணை கவ வைத்தார். और उसे मिट्टी को उगलने रखा அவனுடைய வாழ்க்கை தலைகீழா மாறி போச்சு. और उनका जीवन ऐसे उल्टा हो चुका है। ஆதாமும் ஏவாளும் அவருடைய பிள்ளைகளா இருந்தாலும் आदम और हवा उनके बेटे थे, அவனை बच्चे தோட்டத்தை थे, விட்டு விரட்டி விட்டார். पर उन्हें वाटिका से भगा दिया। சம்பந்தத்தை உடைச்சு விட்டார். उस संबंध को उसने तोड़ दी। பாருங்க எல்லா விதமான காரியத்தை அவர் பாருங்க இந்த ஆதாம்ட்ட இருந்து பிரிச்சிட்டார். सारे चीजों से उस संबंध को तोड़ दिया आदम அவன்ட்ட இருந்த से। உரிமையை பிரிச்சிட்டார். उसके पास जो अधिकार था छीन இந்த लिया தோட்டத்துக்குள்ள இனிமே கை வைக்க கூடாது. और इस वाटिका में कोई भी चीज को हाथ नहीं लगाना இதுல है இருக்கிற அந்த ஜீவவிருட்சத்தின் கனியை நீ பறிக்க கூடாது. और उस जीवन के फल को तुझे नहीं तोड़ना है। அந்த தோட்டத்துக்கு போற வழியெல்லாம் பிளாக் பண்ணிட்டாரு. और उस वाटिका में गुजरने का जो भी मार्ग था सारी चीजों को बंद कर கோபம் दिया। இருந்திருக்கும் சிந்திச்சு பாருங்க. और कितना क्रोध होगा सोच कर அவர் देखिए। பயங்கரமான தேவன். वो बहुत भयानक परमेश्वर அவர் है। தப்பு பண்ண உடனே और गलती करते ही ஏவாளை பார்த்து हवा को देखकर ஏவாளே एवा हवा நீ தப்பு பண்ணிட்டாய். तूने गलती कर दिया। நீ கர்ப்பம் நீ பிள்ளை பெறும்போது வேதனையோடு பிள்ளை பெறுவாய். और जब पुत्र जनेगी तू दर्द के साथ वो जनेगी। இப்படி ரொம்ப ஆக்ஷன்ல சொல்லி இருக்க மாட்டாரு. ऐसे आवाज में नहीं बोला होगा। அவர் வேகத்துல அவர் கோபத்துல பேசி இருக்கிறார். और वो उस क्रोध के साथ बोला அவர் होगा। கோபத்தோடு பேசும்போது और क्रोध से बोलते समय அவர் எப்படி அந்த அந்த தன்னுடைய பிள்ளைகள் பதறி போயிருப்பாங்க. और उसके बच्चे कैसे कांपे होंगे सोच कर ஆதாமும் देखिए। ஏவாளும் அங்க நடுநடுங்கி இருப்பாங்க. और आदम और हवा जो है कांपे होंगे। அவர் நம்ம 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 நம்மளுடைய சிந்தனை எல்லாம் வித்தியாசமான தோற்றம் இருக்கும் अपने विचारों में थोड़ा अलग ही दृश्य होगा। இப்போ என்கிட்ட இப்போ 2 நாளைக்கு முந்தி ஒரு பாஸ்டர் வந்து கேள்வி கேட்டாங்க. और 2 दिन के पहले एक पासवान ने सवाल की, இந்த காயினுக்கு பொண்ணு எங்க இருந்து வந்துச்சுன்னு इस கேட்டாங்க. काइन के लिए जो लड़की कहां से मिली? இது தீராத ஒரு கேள்வி. ये जो है खत्म नहीं होने वाला एक प्रश्न है। எத்தனை பேர் பதில் சொன்னாலும் और कितने भी लोग जवाब இந்த दे, கேள்விக்கு பதில் கிடைக்கவே ये செய்யாது. प्रश्न का जवाब कभी नहीं ஏன்னா मिलेगा, அது பைபிள்ல ஒண்ணும் சொல்லப்படல. क्योंकि कलाम के अंदर तो दिया नहीं गया அந்த है। காயின் ஆபேல கொலை பண்ணும்போது काइन जब आबेल का हत्या करता है, அவன் எந்த வயசுல கொலை பண்ணான்னு யாருக்கா தெரியுமா? और किस उम्र में उसने हत्या की किसी को पता है? அவனுக்கு தெரியாது. उसे नहीं पता। இந்த ஆபேல் ஆடு மேய்க்கிறவனா இருக்கிறான். आबेल जो है मेमने को चराता, भेड़ चराता है। நம்ம மனசுல எப்படி தோற்றம் இருக்கும்னா अपने मन के अंदर कैसा दृश्य होगा? ஆபேல் ஒரு வாலிப வயசு ஆன உடனே आबेल जवानी में जब आते ही அவன் ஆடு மேய்க்க ஆரம்பிச்சிருப்பான். वो भेड़ों को चराने शुरू किया காயின் ஒரு होगा। வாலிப
வயசு ஆன உடனே और काइन उस जवानी में आते ही அவன் வயல்ல இப்போ வேலை பார்க்க ஆரம்பிச்சிருப்பான். वो खेती में काम करने लगा होगा। இப்படிதான் நம்ம தோற்றம் இருக்கும். ऐसे हमारे विचार के अंदर இன்னைக்கு होगा। நம்மளுடைய சின்ன பிள்ளைகள் இவ்வளவு பலவீனமா இருக்காங்க. और आज अपने बच्चे इतने कमजोर हैं, ஆனா அந்த டைம்ல இருக்க பிள்ளைகள் பலவீனம் கிடையாது. पर उस समय के जो बच्चे थे वो कमजोर नहीं அவங்க थे। எந்த வயசுல வேலை பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்கன்றே தெரியாது. वो किस उम्र में काम करने शुरू किए होंगे पता नहीं। இன்னைக்குள்ள ஸ்திரீகள் பிள்ளை பெற்ற உடனே और आज के जो स्त्रियां हैं बच्चे जन्म देते हैं அவங்களால ஒரு 3-4 மாசம் எந்திக்கவே மாட்டாங்க. और 3-4 महीने तक वो उठ नहीं पाते என்ன ஆபரேஷன் ஆயிருக்குது, क्योंकि ऑपरेशन हुआ होता है, எந்திக்கவே முடியாது. वो उठ नहीं पाते हैं। ஒரு 30 வருஷத்துக்கு முந்தி உள்ளத பாருங்க, और 30 साल के पहले की चीजों को ஒரு देखिए, 50 வயசுக்கு முந்தி உள்ள கண்டிஷன் பாருங்க. एक 50 साल के पहले जो भी चीजें उसे பிள்ளை देखिए, பிறந்து கொஞ்ச நேரத்துல வேலை பார்க்கவே ஆரம்பிச்சிருவாங்க. और बच्चे जन्म होते ही वो थोड़े दिन में काम करने शुरू இன்னைக்கு करते ரொம்ப हैं। பலவீனம் இருக்குது. आज बहुत कमजोरी है, ஆனா அன்னைக்கு அந்த பலவீனம் இல்ல. पर उन दिनों में वो कमजोरी नहीं थी। வேதனை இருந்திருக்கலாம், பிள்ளை பிறக்கும் போது வேதனை இருந்திருக்கும். और बच्चा जन्म देते समय वो वेदना हुआ होगा। அந்த டைம் நம்ம யாருமே ஜட்ஜ் பண்ண முடியாது. उस समय को कोई न्याय नहीं कर सकता। இந்த ஆதாமும் ஏவாளும் பாவம் செஞ்ச உடனே ये आदम और हवा पाप करते ही கர்த்தர் தோட்டத்தை விட்டு வெளியே விரட்டி விட்டார். परमेश्वर वाटिका से भगाता है उन्हें। இனிமேதான் அவங்களுக்கு எல்லாமே சூழ்நிலைகள் மாறுது. इसके बाद जो है सारे परिस्थितियां बदलती தோட்டத்துல है, இருக்கும்போது கவலைன்னா என்னன்னு தெரியாது. और वाटिका के अंदर जो समस्या का मतलब उन्हें पता नहीं, அவங்களுக்கு போராட்டம்னா என்னன்னு தெரியாது. वो परेशानी जो है उन्हें कुछ पता नहीं, அவங்களுக்கு வியாதினா என்னன்னு தெரியாது. और बीमारी का मतलब पता नहीं அந்த उन्हें, தோட்டத்துல கஷ்டம்னா என்னன்னு தெரியாது. वाटिका के अंदर कष्ट का मतलब पता ஆனா नहीं। இப்ப அவங்க பாவம் செய்த பிறகு पर जब पाप किए उन्होंने, கர்த்தர் அவங்களை விரட்டி விட்ட உடனே परमेश्वर उन्हें भगाते ही இப்ப பிள்ளைகளுக்கு கஷ்டம் தெரிய ஆரம்பிக்குது. अभी बच्चों को तकलीफ का मतलब இப்ப समझता है। சாப்பாட்டுக்கு அவங்க உழைக்க வேண்டியதாயிட்டு अब भोजन के लिए वहाँ पर थोड़ा श्रम करना पड़ता பாருங்க. ஆனா है, தகப்பனா இருக்கிற அவர் पर जो पिता है वो தன்னுடைய பிள்ளைகளை சபிச்ச பிறகு, और अपने बच्चों को श्राप करने के தன்னுடைய बाद பிள்ளைகளை தோட்டத்தோட்டு விரட்டின பிறகு अपने बच्चों को वाटिका से भगाते ही, இனிமே உனக்கு எனக்கு சம்பந்தமே கிடையாது அப்படின்னு சொல்லல. अब तेरा और मेरा कोई संबंध नहीं, ऐसा नहीं कहता है। அவர் விரட்டி விட்டார். उसने भगा दिया, அந்த தோட்டத்தோட்டு விரட்டி விட்ட பிறகு वाटिका से भगाते ही அடுத்தாப்புல அதுக்கு பிறகு நடக்கிற சீன் தான் முக்கியமான சீன். उसके बाद जो घटना घटती है वही महत्वपूर्ण அதுக்கு है, பிறகு அவர் துடிக்கிறாரு. और उसके बाद वो तड़पता है, என் பிள்ளையை மீண்டும் நான் தோட்டத்துக்குள்ள கொண்டு வரணும். मेरे बच्चों को फिर से वाटिका के अंदर लाना அவன் है। கரப்பட்டு போயிட்டான். वो जो है दाग लग गया ஆனா उस அவனை पे, மீண்டும் தோட்டத்துக்குள்ள கொண்டு வரணும். पर दोबारा उसे वाटिका के अंदर மீண்டும் लाना என்னுடைய है, குடும்பத்துக்குள்ள கொண்டு வரணும். और फिर से उस परिवार के अंदर लेकर அதுக்காக आना அவர் है। என்ன செய்யறாரு? और उसके लिए क्या करता அவர் है? ஆதாம் ஏவாளை அப்படி மறந்துறல. आदम और हवा को ऐसे वो भूलता ஆதாம் नहीं। ஏவாளை யோசிக்க ஆரம்பிக்கிறார். आदम और हवा जो है सोचने लगते அவங்களுடைய हैं, காரியத்தை குறித்து அவர் யோசிக்க और ஆரம்பிக்கிறார். उनके विषय में वो सोचने लगता பாருங்க, है। வாசிங்க ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் और पढ़ेंगे उत्पत्ति 3 अध्याय, அதுல 21ஆம் வசனத்தை வாசிக்கலாம். उसमें 21वें वचन को पढ़ेंगे। தேவனாகிய கர்த்தர் ஆ, ஆதாமுக்கும் ஆ, அவன் மனைவிக்கும் ஆ, தோல் உடைகளை உண்டாக்கி ஆ. அவர்களுக்கு உடுத்தினார். முதல் காரியம் கர்த்தர் செய்யற ஒரு காரியம். और पहला परमेश्वर जो करता है, ஆதாம் ஏவாளும் தோட்டத்தை விட்டு விரட்டின பிறகு और आदम और हवा को वाटिका से भगाते ही, அவங்களுக்கு எந்த துணி போடணும்னே அவங்களுக்கு தெரியாது. उन्हें पता नहीं कैसा वस्त्र पहनना है, அவங்க அத்தி இலைகளை தச்சு அவங்க துணி உடைச்சிருந்தாங்க. और अंजीर के उस पत्ते को तोड़कर उन्होंने वस्त्र के रूप में बनाया, அதை வச்சு தச்சு அவங்க உடை உடுத்திருந்தாங்க. और उसे सिलाकर उन्होंने वस्त्र बनाया। அத்தி இலை எவ்வளவு பெருசா இருக்கும்? और अंजीर के पत्ते कितने बड़े होते हैं? எங்க வீட்டுக்கு முன்னாடி ஒரு அத்தி மரம் இருக்குது. हमारे घर के सामने एक अंजीर का पेड़ है, இவ்வளவுதான் இருக்கும். उसमें इतना सा ये, ஆனா யூத இஸ்ரேல் கண்ட்ரில போனீங்கன்னா पर इजराइल देश में जाएंगे இவ்வளவு பெரிய இலை, इतना बड़ा होता है पत्ता, இவ்வளவு நல்ல பெருசா இருக்கும் இலை. और अच्छा बड़ा होता है, அத்தி இலைகளை தைத்து உடைய தச்சிருந்தாங்க. और अंजीर के उस पत्ते को तोड़कर सिलाकर ஆனா पहने थे। கர்த்தர் பார்த்தார், पर परमेश्वर ने देखा அந்த ஆதாம் ஏவாளுக்கும் आदम और हवा के लिए அவங்களுக்கு ஒரு அருமையான உடைய தச்சு கொடுத்தார். एक अद्भुत वस्त्र को उसने सिला कर दी, ஒரு ஆடை வெட்டி இருக்கலாம், एक मेमने का बलि किया ஒரு होगा, தோல் உடைய உடுத்தினார் அவருக்கு அவங்களுக்கு. एक चमड़े के वस्त्र को बनाया, எந்த விதமான உடைய உடுத்தணும் சொல்லி கொடுக்கிறார். और कैसे वस्त्र पहनना है उसने सिखाया उन्हें। நம்ம ஒருவேளை தப்பு பண்ணி நம்ம வெளியில இருக்கிறோம், हो सकता है हम गलती करके बाहर बैठे ஆனா होंगे, நம்மளுடைய தகப்பன் நம்மளுக்கு சொல்லி கொடுக்கிற ஒரு தேவனா இருக்கிறார். पर अपना परमेश्वर एक सिखाने वाला है, நம்மளுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறவர் அவர், और भोजन देने वाला वही है, நம்மளை உடைய உடுத்தி வைக்கிறவர் அவர். और
और वस्त्र पहनाने वाला वही है। அப்ப யெகோஷுவா நம்மளுக்கு தகப்பனா இருக்கிறார், यहोशू अपना पिता है तो நம்ம அவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம். हम उसके बच्चे हैं। ஒரு காலத்துல தோட்டத்தை விட்டு விரட்டி விட்டாரு, और एक समय में वाटिका से भगा दिया, ஆனா திரும்பவும் தன்னுடைய பிள்ளைகளை தேடி போறார். फिर से अपने बच्चों को खोज कर जाता அவருக்கு है। நல்லா தெரியும் இவங்க ரெண்டே தப்பு பண்ணிட்டாங்க, वो अच्छे से जानता है दोनों ने गलती कर दी, ஆனா இவர் தோட்டத்துக்குள்ள தேடி போறாரா. पर ये वाटिका के अंदर से ढूंढ कर जाता है। ஆதாமே ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? हे आदम तू कहाँ पर है? ஏன்னா ரெண்டு பேரும் மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சு போயிருந்தாங்க. क्योंकि दोनों जो पेड़ कर पीछे छिपे हैं, கர்த்தருக்கு தெரியாதா परमेश्वर नहीं जानता இவங்க क्या? எந்த மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்காங்கன்னு தெரியாதா? और किस पेड़ के पीछे छिपे पता नहीं क्या? ஜக்கை ஒரு நாள் அந்த சிக்கமோர் ட்ரீ மேல ஏறி உட்கார்ந்துட்டு இருந்தான். और जक्कई उस पेड़ के ऊपर जब वो बैठा था, கர்த்தர் அந்த மரத்துக்கு கீழ வந்துட்டு परमेश्वर पेड़ के नीचे आते ஜக்கைவே ही, கீழ இறங்கி வான்னு சொல்லி சொன்னார். हे जक्कई तू नीचे उतर कर आ மேல कहता இருக்கிற है, ஆளையும் கண்டுபிடிச்சிட்டாரு, और जो ऊपर बैठा उसे भी पहचान கீழ लिया उसने, இறங்குற பேரையும் அவருக்கு தெரியும். और जो नीचे उतरता है उसका नाम भी जानता है। நத்தான்வேலை பார்த்து சொன்னார், नतानवेल को देखकर कहता है, பிலிப்போனை பார்க்கிறதுக்கு முன்னாடி और फिलिपुस तुझे देखने நீ से அத்தி पहले மரத்துக்கு கீழ இருக்கும்போது நான் உன்னை பார்த்தேன். तू अंजीर के पेड़ के नीचे था, मैंने देख लिया இந்த तुझे। ஆதாம் ஏவாள் எங்க ஒளிஞ்சிருக்காங்கன்னு சொல்லி இவருக்கு தெரியும். ये आदम और हवा कहाँ पर छिपे अच्छे से जानता है वो। ஆனா ஒரு தகப்பனா இருந்து पर एक पिता का स्थान पर ஒரு रहकर, தகப்பனுடைய ஸ்தானம் என்ன? एक पिता का स्थान क्या है? காணாமல் போன தன்னுடைய பிள்ளைகளை தேடி போறது. और जो भटक गए अपने बच्चों को ढूंढ कर जाना। இந்த தேவனுடைய சுவாபம் நமக்குள்ள கண்டிப்பா இருக்கணும். परमेश्वर का स्वभाव हमारे अंदर दिखाई देना அவருக்குள்ள है। என்ன சுவாபம் இருக்குதோ और उसके अंदर कैसा स्वभाव அந்த है, சுவாபம் தன்னுடைய பிள்ளைகளுக்குள்ள அவர் எதிர்பார்க்கிறார். और वही स्वभाव अपने बच्चों से अपेक्षा करता ஆதாமும் है। ஏவாளும் தப்பு செய்துட்டாங்க, आदम और हवा ने गलती किया, ஆனா கர்த்தர் தேடி போறார். पर परमेश्वर ढूंढ कर जाता ஆதாமே है। ஆதாமே எங்க இருக்கிறாய்? हे आदम तू कहाँ पर है? ஏவாளே ஏவாளே எங்க இருக்காய் கேட்கல, हवा करके नहीं पूछा, அவ ஆதாம தான் கேட்டாரு. वो आदम को ही पूछता है, ஆதாமே நீ எங்க இருக்கிறாய்? हे आदम तू कहाँ पर है? அப்பதான் அவன் விஷயத்தை சொல்றான். तभी वो विषय को நீ बताता நிர்வாணி है। என்று சொன்னது யார்? और तू नंगा है करके किसने कहा? நான் புசிக்க கூடாதுன்னு சொன்ன விருட்சத்தின் கனியை நீ புசித்தாயா? और मैं जो तुझे खाने को नहीं बोला उस पेड़ को तूने खा, அவன் उस फल को கர்த்தருக்கு खाया क्या? விரோதமாக தப்பு பண்ணியிருந்தான். वो परमेश्वर के विरुद्ध में गलती கர்த்தர் की, கோபப்பட்டார். परमेश्वर जो क्रोधित அவனை हुए தோட்டத்துட்டு விரட்டி விட்டார். उसे वाटिका से भगा விரட்டி दिया, விட்ட உடனே और भगाते ही, அடுத்தாப்புல கொஞ்சம் கோபம் இருந்துச்சு அவருக்கு. और थोड़ा सा गुस्सा था, ஆனா முதல்ல என்ன செஞ்சார் அப்படின்னா, पर पहले उसने क्या किया? ஏன்னா தோட்டத்தோட்டு வந்த உடனே வெளிய வந்த உடனே வயிறு பசிக்க ஆரம்பிச்சிருமே. वाटिका के बाहर निकलते ही वो भूख तो लगा அப்பதான் होगा। பசினா என்னன்னே தெரியும். उसके बाद वो भूख का मतलब समझा होगा। முதல்ல கர்த்தர் அவங்களுக்கு உடைய கொடுத்தாரு. पहले उन्हें वस्त्र दिया परमेश्वर இன்னைக்கு ने, தகப்பனா இருக்கிற அவர் நமக்கு உடைய கொடுத்திருக்கிறார். और आज पिता जो है वो उसने हमें वस्त्र दी है। ஏழாவது சபை பார்த்து கர்த்தர் சொன்னார், और सातवें कलिशा काल को देखकर நீ परमेश्वर நிர்வாணி कहता है, என்று நீ அறியாமல் இருக்கிறாய். और तू नंगा है तू जानता நீ नहीं, என்னிடத்திலிருந்து வஸ்திரத்தை வாங்கிக்கொள். तू मेरे से उस वस्त्र को ले ले, அவர்ட்ட இருந்து நம்ம வஸ்திரத்தை வாங்க வேண்டும். और उससे उस वस्त्र को लेना है। அவர் கொடுக்க ரெடியா இருக்கிறாரு. वो देने के लिए तैयार है। நம்ம ரெடியா இருக்கோமா வாங்குறதுக்கு? हम तैयार है क्या लेने के लिए? ஆதாம் ஏவாளுக்கு கர்த்தர் முதல்ல உடைய கொடுத்தாரு. आदम और हवा को पहला वस्त्र को எவ்வளவு दिया। அருமையான தேவன் பாத்தீங்களா? कितना अद्भुत परमेश्वर है அந்த देखिए। ஆதாம் ஏவாளுக்கும் वो आदम और हवा के அந்த लिए, நேரத்துல யெகோவா ஈரையாக இருந்தார். और उस समय में यहोवा ईरे बनकर रहा, கர்த்தர் அவங்களுக்கு யெகோவா ஈரையாக இறங்கி வந்தார். और यहोवा ईरे बनकर उतर कर He आया, is a provider. और वो देने वाला है, அவர் கொடுக்கிறவராய் இருக்கிறார். वो देने वाला परमेश्वर है। ஆதாம் ஏவாளை அப்படி அம்போன்ட் விட்டுறல. और आदम और हवा को ऐसे छोड़ नहीं முதல் दिया, காரியம் அவங்க உடைய और கொடுத்தார். पहला चीज जो है वस्त्र दी, யெகோவா ஈரைங்கிறத உறுதிப்படுத்தினார். और यहोवा ही ईरे है करके स्थिर किया उसने। ஆபிரகாம் ஈசாக்க பலி கொடுக்க போகும்போது और इब्राहिम जब ईसाक को बलि देने गया, ஆபிரகாம் அந்த பலிபீடத்துக்கு என்ன பேர் வச்சான்? और उस वेदी का नाम क्या नाम रखा யெகோவா उसने? ஈரே. यहोवा ईरे। எதுக்கு? क्यों? என கர்த்தர் அங்க ஒரு ஆட்டை கொடுத்துட்டாரு. परमेश्वर ने एक मेमने को दिया वहां पर, ஈசாக்குக்கு பதிலா ஒரு ஆட்டை கொடுத்துட்டார். ईसाक के जगह पर एक मेमने को இன்னைக்கு दिया, ஆதாமுக்கு பதிலா கர்த்தர் ஒரு ஆட்டை பலி கொடுத்துட்டாரு. और आदम के जगह पर एक मेमने का बलि दे இன்னைக்கு दिया, நமக்காக யெகோஷுவா பலியா और இருக்கிறார். आज हमारे लिए यहोशुआ बलि हुए। இன்னைக்கு நம்ம கர்த்தர் நம்மளுக்கு ப்ரொவைடரா இருக்கிறார். आज परमेश्वर वो देने वाला है हमारे அதுமே लिए, நம்ம பிள்ளைகளுக்கு ப்ரொவைடரா இருக்கணும். और वैसे अपने बच्चों के लिए एक प्रोवाइडर நம்ம बनना है। பிள்ளைகளுக்கு ப்ரொவைடர். हम अपने बच्चों के लिए देने ஆதாம் वाला है। ஏவாளும் பாவம் செஞ்சாங்க. आदम और हवा ने गलती की, என்ன பாவம் செஞ்சாங்கன்னு பைபிள்ல கொடுத்திருக்குதா? और कैसे पाप किया है वो दिया है क्या? அவங்கள அவமானப்படுத்தினாரா? और उन्हें अपमान किया क्या? மறைச்சு வச்சிட்டாரு.
उसने उसे छिपा दी பழத்தை சாப்பிட்டாங்கன்னு சொல்லி மறைச்சு வச்சுட்டாரு. और वो फल को खाए करके छिपा ஆனா दिया என்ன उसने। பாவத்தை செய்தாங்கன்னு சொல்லி தெளிவா சொல்லப்படல. पर क्या पाप किया करके स्पष्ट रूप से बताया ஒரு नहीं। பழம் திங்கிறதுனால பாவமா? एक फल खाने से वो पाप है क्या? ஒரு ஒரு குழந்தை வந்து கெட்ட வார்த்தை சொல்லுதுன்னு வைங்களேன். एक बच्चा जो है गाली देता है ஒரு समझिए, குழந்தை வந்து அடிக்கடி யார் மேல துப்புதுன்னு வைங்க. और एक बच्चा जो है किसी पर बार बार वो थूकता है, அப்ப நம்ம என்ன செய்வோம்? हम क्या करेंगे? எப்படி சுதாருவோம்? कैसे उसे सुधारेंगे? எங்க அடிப்போம் அவனை? कहाँ पर मारेंगे? வாயில அப்படி சுண்டுவோம். और उसके मुंह पर ही मारेंगे, பாருங்க வாயில என்ன சொல்லி சுண்டுவாங்க. और उसके मुंह पर ऐसे मारेंगे उसे, ஏன்னா அப்பதான் அவனுக்கு தெரியும் तभी वो जानेगा நீ வாயில இருந்து பேசுறது தப்பு. तू जो मुंह से बोला है वो गलत है, என்ன தப்பு பண்ணமோ அதுக்கு வாயில சுண்டுவாங்க. और जो गलत किया है उसके लिए मुंह पर मारेंगे। ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்கன்னா और कुछ गलत किए होंगे வாயில तो, அடிப்பாங்க. ஆன்னு அடிப்பாங்க. और अपने मुंह पर ऐसा मारेंगे, இங்க தான் அடிப்பாங்க எல்லாமே. और यहीं पर वो मारते हैं। இந்த வாய் ரொம்ப முக்கியமானது. ये मुंह जो है बहुत ही महत्वपूर्ण ஆதாம் है। ஏவாளும் பழத்தை சாப்பிட்டு அவங்க பாவம் செஞ்சாங்கன்னா और आदम और हवे ने फल को खाकर गलती की है तो கர்த்தர் அவங்களை எங்க அடிச்சிருக்கணும்? परमेश्वर उन्हें कहाँ पर मारना, ஓங்கி அவங்க வாயில அடிச்சிருக்கணும். और जोर से उनके मुंह पर फटका ஆனா मारना था। கர்த்தர் எங்க கை வச்சார்? पर परमेश्वर ने कहाँ पर हाथ அவங்களுடைய लगाया? கர்ப்பத்துல கை வச்சார். उनके गर्भ पर हाथ रखा है। அப்ப இதுல என்ன காரியம் இருக்குது? तो इसके अंदर क्या है? ஏதோ ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டாங்க. और कुछ तो बड़ा गलती किया அந்த है, தப்பு நிமித்தம் அந்த தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டாங்க. और उस गलती के कारण वो वाटिका से भगा दिए அவ்வளவு பெரிய गए। தப்பு பண்ணிருந்த போதிலும் और उतना बड़ा गलती करने पर भी அவங்கள தோட்டத்தை விட்டு விரட்டி விட்டாச்சு. वाटिका से तो भगा दिया, ஆனா விரட்டி விட்டுட்டு திரும்ப மனசெல்லாம் அங்கதான் ஆதாம் மேலதான். भगा तो दिया, पर उसका मन जो उन्हीं पर था। ஐயோ அவன் சாப்பிட்டு இருப்பானா? अरे उसने खाना खाया होगा அவன் क्या? அத்தியில வச்செல்லாம் தச்சிருந்தா. वो अंजीर के पत्ते से ढका है अपने आप को, அவனுக்கு நல்ல அருமையான உடை கொடுத்தாரு. एक अच्छे वस्त्र को दिया है, யாருமே உடுத்தாத ஒரு உடை. और कोई भी इसके पहले पहना नहीं वैसा। ஆதாமுக்கு ஒரு தோல் உடையை கொடுத்தாரு. आदम को एक चमड़े का वस्त्र दिया, ஆதாமுக்கு ஏவாளுக்கு ரெண்டு பேருக்கும் தோல் உடையை கொடுத்தார். आदम और हवा दोनों को उसने वस्त्र दिया, அவர் யெகோவா ஈரேங்கறத உறுதிப்படுத்தினார். और यहोवा ईरे है करके स्थिर किया இன்னைக்கு है। நம்ம எல்லாம் யாரு? आज हम सब कौन है? யெகோவா ஈரேனுடைய பிள்ளைகள். यहोवा ईरे के बच्चे हैं। நமக்கு இன்னும் நம்ம கர்த்தர் இன்னும் தரணும் நினைக்க கூடாது. हमें ऐसा नहीं सोचना है कि परमेश्वर और देना है, அவர் தருவார். और वो देगा, நம்மளும் ப்ரொவைடரா இருக்கணும். हमें भी देना है। ஹalleluya. हालेलुया। பாருங்க யெகோவாக்கு ஆதாம் ஏவாளுக்கு ப்ரொவைட் பண்ணார். और यहोवा ईरे बनकर आदम और हवा को दिया उसने, அடுத்தாப்புல அந்த ஆதாம் ஏவாளுக்கு குழந்தைகள் பிறக்குறாங்க. और उसके बाद जो है पुत्र बच्चे जन्म இந்த होते हैं, பிள்ளைகள் கொஞ்சம் வளர்ந்து வராங்க. और ये बच्चे थोड़ा बढ़कर आते हैं, இவங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லி கொடுக்கிறார். और इनको एक चीज सिखाता है, ஆதாம் ஏவாளுக்கு ஒரு பாடம் நடக்குது. और आदम और हवा को वहां पर कुछ सिखाता है, எப்படி ஒரு மேய்ப்பனா இருக்கணும், और कैसे एक चरवा बनना நீங்க है, என்னெல்லாம் சாப்பிடலாம், और तो आप लोग क्या क्या खा எல்லாம் सकते हो, கர்த்தர் சொல்லி கொடுத்திருக்கிறார். सारे चीजों को परमेश्वर सिखाया। ஆதாம் ஆடு மேய்க்காம और आदम वो भेड़ों को चराए बगैर, ஆபேல் அந்த காரியத்தை செஞ்சிருக்க முடியாது. आबेल उस चीज को नहीं किया होगा। ஆபேலுக்கு ஆடு மேய்க்கிறது சொல்லி கொடுத்தது யாரு? आबेल को वो भेड़ चराना किसने सिखाया? ஆதாம் தான் சொல்லி கொடுத்திருக்கணும். आदम ने सिखाया होगा। சரி காயினுக்கு வயல்ல உழுறதுக்கு சொல்லி கொடுத்தது யாரு? और काइन को हल चलाने किसने सिखाया होगा? தன்னாலே அவனுக்கு வந்துட்டோ. वो अपने आप सीखा होगा क्या? விதைக்கணும் சொல்லி கனிகளை அதாவது பயிரிடணும் சொல்லி கொடுத்தது யாரு? और बीज बोना है वो किसने सिखाया होगा? ஆதாம் தான் சொல்லி கொடுத்திருக்கணும். आदम ने सिखाया होगा। ஆதாம்க்கு யார் சொல்லி கொடுத்திருக்கணும்? आदम को किसने सिखाया होगा? கர்த்தர் சொல்லி கொடுத்திருக்கணும். परमेश्वर ने सिखाया இந்த होगा। காரியங்கள் படிப்படியா நடக்குது. ये जो एक के पीछे एक होते हैं। ஆடுகளை ஒரு மேய்ப்பனா எப்படி இருக்கணும் சொல்லி கொடுக்கிறார். एक चरवा कैसे बनना है उसने सिखाया, ஏன்னா அவர் பெரிய மேய்ப்பன். क्योंकि वो बहुत ही बड़ा ஒரு चरवा பிசினஸ் है। எப்படி பண்ணணும் சொல்லி கொடுக்கிறார். एक व्यापार कैसे करना है सिखाता இன்னைக்கு है। ஒருவேளை நம்ம தப்பு பண்ணிருக்கலாம், हो सकता है हमने गलती की ஆனா होगी, கர்த்தர் ஒரு தகப்பனா இருந்து पर परमेश्वर वो पिता बनकर நம்மளுடைய வருமானத்தை கண்காணிச்சுக்கிட்டு இருக்கிறார். अपने आमदनी को वो गौर कर रहा நம்மளுடைய है, தேவைகளை கவனிக்கிறார். अपने सारे जरूरतों को वो देखता இவனுக்கு है, ஆகாரத்துக்கு ஒரு காரியத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும். और भोजन के लिए एक चीज तैयार करना பாருங்க है। எவ்வளவு ஆதாம் ஏவல எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டாங்க பாருங்க. आदम और हवा ने कितने बड़ा गलती ஆனா किया, தகப்பனா இருந்து அவனுக்கு உடைய கொடுக்கிறாரு. पर पिता बनकर वो उन्हें वस्त्र देता है, சாப்பாட்டுக்குள்ள வருமானத்தை கொடுக்கிறார். और भोजन के लिए जो भी आमदनी चाहिए वो இப்படி देता है। ஒவ்வொரு காரியமா சொல்லி கொடுக்கிறாரு. ऐसे एक एक करके वो सिखाता है। காயின்ட்ட வரும்போது और जब काइन आता है, அவர் சொல்ற ஆபேலுடைய ரத்தம் என்னை நோக்கி கூப்பிடுது. आबेल का लहू मेरे और पुकारता है। அவர் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே वो இருக்கிறாரு. सब कुछ देखता है, அந்த குடும்பத்தை கவனிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. उस परिवार पर गौर करता है, ஏன்னா அந்த டைம் ஒரே ஒரு குடும்பம் தானே இருந்தது. क्योंकि उस समय में एक ही परिवार था। அவர் தகப்பன்,
वो पिता है அவருக்கு ஒரு குடும்பம். और उसके लिए एक परिवार। இன்னைக்கு நம்ம எல்லாரும் நம்ம எல்லாத்துக்கும் ஒரு குடும்பம் இருக்குது. आज हम सबके लिए एक परिवार है। நம்ம குடும்பத்தை நம்ம தான் கவனிக்கணும். अपने परिवार का ध्यान हमें देना है। நம்ம குடும்பத்தை வேற ஒருத்தர் கவனிக்க மாட்டாங்க. अपने परिवार का ध्यान कोई और नहीं देगा। அவங்களுக்கு உடை இருக்குதா? उनके लिए वस्त्र है क्या? அவங்களுக்கு ஆகாரம் இருக்குதா? उनके लिए भोजन है क्या? அவங்களுடைய வருமானம் எப்படி இருக்குது? और उनका आमदनी कैसा है? அவங்களுடைய வாழ்க்கை எப்படி ஓடிட்டு இருக்குது? और उनका जीवन कैसे बीत रहा है? எல்லாத்தையும் கவனித்துக் கொண்டே இருக்கணும். इन सारे चीजों को ध्यान देना है। ஆபேலுடைய காணிக்கை கர்த்தர் அங்கீகரித்தார். आबेल के दान को परमेश्वर ने स्वीकार किया। காயின் குலத அங்கீகரிக்கல. काइन का उसने स्वीकार नहीं किया। அவனுக்கு துக்கம் இருந்திருக்கும்ல. उसके अंदर थोड़ा दुख तो हुआ கண்டிப்பா होगा துக்கம் இருந்திருக்கும். और जरूर वो दुख के अंदर ஆனா रहा கர்த்தர் होगा। காயினோடு பேச ஆரம்பிக்கிறாரு. पर परमेश्वर काइन से बोलने நீனு लगता है ஆபேல் மாதிரி செஞ்சனா நானும் ஏற்றுக்கொள்வேன்ல. और तू भी आबेल की तरह करता तो मैं स्वीकार அப்படி करता। செய்யலாட்டி பாவம் வாசப்படியில படுத்திருக்குது. ऐसा नहीं है तो पाप जो तेरे चौकट पर बैठा கர்த்தர் है। வழியை சொல்லி கொடுப்பா. परमेश्वर मार्ग को दिखाएगा। அது ஆபேலா இருக்கட்டும் காயினா இருக்கட்டும். वो आबेल होने दो काइन होने दो। ஆனா ஆபேல் அதாவது தேவனுடைய வித்துக்கள் வந்து அந்த வார்த்தைக்கு செவி கொடுப்பாங்க. परमेश्वर के बीच उस वचन को ध्यान देंगे, ஆனா सुनेंगे। காயினுடைய வித்துக்கள் செவி கொடுக்காது. पर काइन के जो बीज है वो कान नहीं फेरेंगे। தேவனுடைய வார்த்தை வரும்போது जब भी परमेश्वर का वचन आता நம்ம है நம்மள ஒப்பு கொடுத்துறணும். हम अपने आप को समर्पण करना है। ஜனங்கள் மத்தியில் அவர் எப்படி இருந்து யெகோஷுவா எப்படி உலாவிக் கொண்டிருந்தார். और लोगों के बीच में वो कैसे मंडरा रहा था। தேவன் அவங்க பாவம் செய்துட்டாங்க. उन्होंने पाप तो कर दिया ஆனா அவங்க மத்தியில யெகோவா ஈரேயாக இறங்கிட்டார். पर उनके बीच में यहोवा ईरे बनकर அவங்க उतरा மத்தியில யெகோவா ரஃபாவா இருந்தார். और यहोवा राफा बनकर उतरा है। வியாதிப்பட்டிருக்கும் போது और जब वो बीमार थे நானே உங்கள் பரிகாரியாகிய கர்த்தர்னு சொல்லி சொன்னார். और मैं तुम्हारा परमेश्वर हूँ करके वो बोलता है। நிறைய பேர் சொல்லுவாங்க बहुत से लोग कहता है யெகோஷுவா பேர் பைபிள்லே இல்ல. यहोशुआ का नाम कलाम में है ही नहीं இயேசு பேர் தமிழ் பைபிள்ல இருக்குது. और यीशु का नाम तमिल बाइबल में है இங்கிலீஷ்ல ஜீசஸ் இருக்குது. और इंग्लिश में जो जीसस है। ஆனா யெகோஷுவா பேரே இல்லன்னு पर சொல்லுவாங்க. यहोशुआ का नाम कहीं पर भी नहीं உங்களுக்கு है। ஒரு ரகசியத்தை சொல்லிட்டா आपको एक राज की बात बताता हूँ। யெகோவா ராஃபாங்கற பேரே இல்ல பைபிள்ல. और यहोवा राफा जो नाम कलाम के अंदर है ही नहीं। தமிழ்ல எங்கேயாவது இருக்குது பாத்திருக்கீங்களா? तमिल के अंदर कहीं पर देखा है? தமிழ்ல எங்கேயாவது யெகோவா ராஃபாங்கற பேர் பாத்திருக்கீங்களா? तमिल में ऐसा दिया है क्या यहोवा राफा? யெகோவா ஈரே இருக்குது. यहोवा ईरे है। யெகோவா ஷாலோம் இருக்குது. यहोवा शालोम है। யெகோவா ஷம்மா இருக்குது. यहोवा शम्मा है। யெகோவா நிசி இருக்குது. यहोवा निसी भी है। யெகோவா ரோய் இல்ல. यहोवा रोई नहीं है। யெகோவா ராஃபா இல்ல. यहोवा राफा नहीं है। யெகோவா சித்கேனு கிடையாது. और यहोवा सिदकेनु नहीं है। நிறைய பேர்கள் இல்ல. और बहुत से नाम नहीं है ஆனாலும் நம்ம அந்த பேரை பயன்படுத்துறோம். फिर भी उस नाम का प्रयोग करते हैं। ஏன்னா क्यों? அது ஹீப்ரூல எழுதி இருக்குது. क्योंकि वो इब्रानी भाषा में लिखा அதே है। மாதிரி वैसे ही இயேசுப்பா பேர் ஹீப்ரூல என்ன எழுதி இருக்குது? यीशु का नाम इब्रानी रूप में क्या लिखा है? யெகோஷுவான் वो கொடுக்கப்பட்டிருக்கு. यहोशुआ करके दिया है। பாருங்க பிள்ளைகள் தப்பு பண்ணிட்டாங்கன்னு சொல்லி கர்த்தர் அப்படியே அம்போன் விடல. और बच्चों ने गलती किया करके उसने ऐसे छोड़ नहीं दिया। அவங்களுக்காக யெகோவா ஈரேயாக நின்றார். और उनके लिए यहोवा ईरे बनकर खड़ा யெகோவா रहा। ராஃபாவாக நின்றார். और यहोवा राफा बनकर खड़ा ஆதாம் रहा। எவளுக்கு வியாதியே வந்திருக்காதா? और उन आदम और हवा बीमार नहीं हुए रहेंगे அவங்களுக்கு क्या? பலவீனமே வந்திருக்காதா? उनके अंदर कमजोरी नाम की चीज नहीं आई होगी क्या? தோட்டத்துக்குள்ள வந்திருக்காது. वाटिका के अंदर जब थे ஆனா तब नहीं आया தோட்டத்துக்கு होगा। வெளியில எல்லாம் நின்னுட்டு தான் இருந்தது. पर वाटिका के बाहर सब कुछ खड़ा था। அவர் யெகோவா ராஃபாவா இருந்து குணப்படுத்தினார். यहोवा राफा बनकर उन्हें उसने चंगाई दी। யெகோவா நிசியா இருந்து எல்லா காரியத்தையும் ஜெயித்தார். और यहोवा निसी बनकर सब चीजों में जय दिया। யெகோவா ஷாலோம் இருந்து சமாதானத்தை கொடுத்தார். और यहोवा शालोम बनकर शांति दिया उसने। அவர் 7 விதமான நாமத்தை உடையவராக நின்னு और கொண்டிருந்தார். 7 नामों का नाम बनकर वो पर खड़ा रहा। யெகோவா ஈரே, यहोवा ईरे, யெகோவா ராஃபா, यहोवा राफा, யெகோவா ஷாலோம், यहोवा शालोम, யெகோவா ரோய், यहोवा रोई, யெகோவா ஷம்மா, यहोवा शम्मा, யெகோவா நிசி, यहोवा निसी, யெகோவா சிதேக். यहोवा सिदेक। இப்படி 7 விதமான பெயர்களை கொண்டவராக உலாவிக் கொண்டிருந்தார். ऐसे 7 नामों का बनकर वहां पर मंडरा रहा था। ஜனங்கள் பாருங்க எல்லாத்தையும் செஞ்சு பார்த்தாரு. और सब कुछ उसने करके देखा। ஆனாலும் இந்த ஜனங்கள் திருந்துற மாதிரி இல்ல. फिर भी ये लोग जो सुधरने जैसे नहीं है। வேதத்தை கொடுத்தாரு. कलाम को उसने दिया। நீங்க இதன்படி நடந்தீங்கன்னா தோட்டத்துக்குள்ள கொண்டு போறேன். और इसके अनुसार चलेंगे तो मैं वाटिका में लेकर ஆனா जाऊंगा। இஸ்ரவேல் ஜனங்கள் அதையும் கடைபிடிக்கல. पर इजरायली लोग उसे भी पालन नहीं கர்த்தர் किए। இஸ்ரவேல் ஜனங்களை தேர்ந்தெடுத்தார். परमेश्वर ने इजरायलियों को चुना। ஆனா அவங்க என்ன செய்யல, அந்த காரியத்துக்குள்ள வர முடியல. पर वे उस चीजों के अंदर नहीं आ पाए। அதனால கர்த்தர் என்ன செய்தார் தெரியுமா? इसलिए परमेश्वर ने क्या किया? அவரே இந்த உலகத்துல பிறந்தார். वो स्वयं इस संसार में जन्म लिया। हालेलुया, हालेलुया। ஆதியிலே வார்த்தை இருந்தது. और आदि में वचन था। அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. और वो वचन परमेश्वर के पास அந்த था। வார்த்தை தேவனாய் இருந்தது. और वो वचन शब्द जो है परमेश्वर ही था। அந்த வார்த்தை और वो शब्द மாம்சமாகி और देदारी
अधिकारी होकर கிருபையினாலும் சத்தியம் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். और अनुग्रह और सच्चाई के साथ हमारे अंदर वास किया है அந்த வார்த்தை மாம்சமாயிட்டு और वो शब्द जो देदारी हुआ அவர் है நம்ம மத்தியில பிறந்தார். और वो हमारे बीच में जन्म लिया। எதுக்காக பிறந்தார் தெரியுமா? वो क्यों जन्म लिया पता है? எந்த பிள்ளைகள் ஏதேன் தோட்டத்துக்கு வெளியே துரத்தப்பட்டாங்களோ और जो बच्चे एडेन वाटिका से भगाए गए அவங்களை மீண்டும் குடும்பத்துக்குள்ள கொண்டு வர்றதுக்கு, और उन्हें फिर से उस परिवार के अंदर लेकर आने அவங்களை के लिए மீண்டும் தன்னுடைய வீட்டுக்குள்ள கொண்டு வர்றதுக்கு और फिर से उस घर के अंदर लेकर आने के அவர் लिए பெரிய திட்டத்தையே போட்டாரு. उसने बड़े योजना को बनाया। அதுக்கு முன்னாடி என்னெல்லாமோ சொல்லி பார்த்தார். उसके पहले बहुत कुछ उसने बोल कर देखा, தீர்க்கதரிசிகளை அனுப்பினார், भविष्यद्वक्ताओं को भेजा மேய்ப்பர்களை அனுப்பினார், और चरवाओं को भेजा, ராஜாக்களை அனுப்பினார், राजाओं को भेजा பெரிய பெரிய நியாயாதிபதிகள் எழுப்பினார். और बहुत बड़े न्यायाधीश को खड़ा किया, ஆனா அவங்களால முடியல. पर उनके द्वारा नहीं हुआ கடைசில है। அவரே இறங்கி வந்தாரு. आखिर में वो स्वयं उतर कर அவர் आया காமிச்சார், நான் தாங்கப்பா உங்க யெகோவா ஈரே. और उसने बताया मैं आपका यहोवा ईरे அவர் हूँ சிலுவையில தன்னை ஒப்பு கொடுத்து और क्रूस पर अपने आप को सौंप कर நான் தான் உங்களுக்கு யெகோவா ஈரேன்னு சொல்லி வெளிப்படுத்தி और காண்பித்தார். मैं तुम्हारे लिए यहोवा ईरे करके प्रकट किया கர்த்தர் சொன்ன என் நாமத்தினாலே வியாதியஸ்தருடைய கரங்களை வைப்பீர்கள், और मेरे नाम से बीमारों के ऊपर आप हाथ रखोगे அப்பொழுது அவர் சொஸ்தமாவார்கள். तब वो चंगाई पाएंगे। யோசுவாட்ட எத்தனையோ வியாதியஸ்தர்கள் வந்தாங்க. योशुआ के पास बहुत से रोगी आए அவர் थे, ஒவ்வொருத்தரையும் குணப்படுத்தினார். वो हर एक को चंगाई दी। அவர் என்ன சொல்ல விரும்பினார்? वो क्या कहना चाहता நான் था? தான் உங்க யெகோவா ராஃபா. मैं तुम्हारा यहोवा राफा அவர் हूँ। வெளிப்படுத்த விரும்பினார். और वो प्रकट करना चाहा, ஆனா அவங்களால கண்டுபிடிக்க पर முடியல. वो जो है पहचान नहीं पाए அவங்களுடைய கண்கள் அப்படியும் கூடாதா இருந்துச்சு. और उनका नजर वैसे भी ढकाई அவர் था। வெளிப்படுத்தி காமிக்கிற நான் தான் யெகோவா ஈரே, और वो प्रकट करके दिखाया मैं ही यहोवा ईरे நான் தான் हूँ, யெகோவா ராஃபா. मैं ही यहोवा राफा हूँ। அடுத்தது அவர் சொன்னார், நான் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க வந்திருக்கிறேன். अगला उसने कहा मैं तुम्हें शांति देने आया இந்த हूँ। உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல, ये संसार जो शांति देती है वो नहीं, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தர்றேன். मेरे शांति को तुम्हें देता हूँ। சமாதானத்துக்கு ஹீப்ருல என்ன சொல்வீங்க? शांति को इब्रानी रूप में क्या कहेंगे? ஷாலோம். शालोम। அவர் வெளிப்படுத்தினார், நான் தான் யெகோவா ஷாலோம் சொல்லி और उसने வெளிப்படுத்தினார். प्रकट किया मैं ही यहोवा शालोम हूँ, அவர்தான் மெய்ப்பன் சொல்லி और வெளிப்படுத்தினார். वही चरवाह है करके प्रकट किया। அவர்தான் எல்லா பேருடையவர் சொல்லி வெளிப்படுத்தி सारे காண்பிச்சார். नामों का जिम्मेदार वही है करके நான் प्रकट தான் किया, யெகோவா நிசின் வெளிப்படுத்தினார். और वो यहोवा निसी करके प्रकट யெகோவா किया, ஷம்மான் சொல்லி வெளிப்படுத்தினார். यहोवा शम्मा करके प्रकट உலகத்தின் किया, கடைசி பரியந்தம் நான் உங்களோடு கூட இருப்பேன். और संसार के अंत तक तुम्हारे साथ रहूंगा। அதுக்கு அர்த்தம் என்னது? उसका मतलब क्या அவர் है? யெகோவா ஷம்மா. वो यहोवा शम्मा है। யெகோவா ஷம்மா அப்படினா கூடவே இருக்கிறவர். यहोवा शम्मा का मतलब वो साथ रहने वाला। இன்னைக்கு கர்த்தர் நம்ம கூட இருக்காரா இல்லையா? आज परमेश्वर हमारे साथ है या नहीं? அப்ப யெகோஷுவா யாரா இருக்கிறார்? तो यहोशुआ कौन है? அவர் யெகோவா ஷம்மாவா वो இருக்கிறார். यहोशुआ शम्मा है, அவர் நம்ம கூடவே இருக்கிற தேவன். और वो हमारे साथ रहने वाला எவ்வளவு है। அருமையான தேவனை கர்த்தர் நம்ம மத்தியில அவர் உலாவி கொண்டிருக்காரு பாருங்க. और कितना अद्भुत परमेश्वर बनकर वो हमारे बीच में யெகோவா मंडराता है। சித்கேனுவா இருக்கிறார். वो यहोवा सिदकेनु है, யெகோவா ரோயியா இருக்கிறார். यहोवा रोई है वो, அவர்தான் பிரதானமான மெய்ப்பன். और वही महान चरवाह है। நம்ம எல்லாம் ஆடுகள், हम सब मेमने हैं, அவர் பிரதானமான மெய்ப்பன். और वो प्रधान में वो चरवाह है, கர்த்தரின் மெய்ப்பராய் இருக்கிறார். और परमेश्वर मेरा चरवाह, நான் தாழ்ச்சி அடையே, और मुझ में कोई कमी घटी அவர் नहीं, என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து और वो खुशहाल जगह पर वो हमें बेचकर அமர்ந்த தண்ணீர் அண்டையில் கொண்டு போய் சேர்க்கிறார். और उस पानी के बाजू में वो लेकर जाता அவர் है। இந்த உலகத்துல யெகோவா ராஃபா உலகத்துல பிறந்துட்டார். और यहोवा राफा इस संसार में जन्म ले लिया யெகோவா है। ஈரே பிறந்துட்டார். यहोवा ईरे जन्म ले लिया யெகோவா उसने। ஷாலோம் பிறந்திருக்கிறார். और यहोवा शालोम जन्मा है, யெகோவா ஷம்மா பிறந்திருக்கிறார். और यहोवा शम्मा जन्मा है, யெகோவா ரோயி பிறந்திருக்கிறார். यहोवा रोई जन्मा है, யெகோவா சித்கேனு பிறந்திருக்கிறார். यहोवा सिदकेनु जन्मा है। அவர் இந்த உலகத்துல பிறந்து वो इस संसार में जन्म அவர் लेकर அப்படியே வாழ்ந்து காமிச்சாரு. वो वैसे ही जीवन भी व्यतीत करके ஆனா दिखाया, இவங்க கர்த்தரை சிலுவையில ஒப்பு கொடுத்துட்டாங்க. पर ये लोग जो है परमेश्वर को क्रूस पर सौंप दिए। பிலாத்து கேட்டான், पिलात ने पूछा உங்களுக்கு யார் வேணும்? तुम्हें कौन चाहिए? உங்களுக்கு பரபாஸ் வேணுமா तुम्हें बराबास चाहिए அல்லது உங்க ராஜா வேணுமா? या तुम्हारा राजा चाहिए? அவங்க பரபாசை தேர்ந்தெடுத்தாங்க. उन्होंने बराबास को चुना। அவங்க அந்த யெகோவா ஈரை அவங்க கண்ணுல பார்க்க முடியல. उस यहोवा ईरे को अपने नजरों से देख नहीं पाए, தப்புக்கு மேல தப்பு பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. गुनाह के ऊपर गुनाह करते रहे। ஆதாம் ஏவாள் மட்டுமா தப்பு பண்ணாங்க? केवल आदम और हवा ने गलती किया, இவங்களும் தப்பு பண்ணிட்டு தான் இருந்தாங்க. और ये लोग भी गलती किए, இப்போ இன்னைக்கு நம்ம மத்தியில உலாவிட்டு இருக்கிறார். और आज हमारे बीच में वो मंडराता இன்னைக்கு है। நமக்கு அவர்தான் யெகோவா ஈரே. आज हमारे लिए यहोवा ईरे वही அவர் है, இன்னைக்கு
யெகோவா ஷாலோம். और आज हमारे लिए यहोवा शालोम அவர் है இன்னைக்கு யெகோவா ராஃபாவா இருக்கிறார். और यहोवा राफा है நம்ம हमारे மத்தியில் लिए, உலாவிக் கொண்டு இருக்கிறார். हमारे बीच में वो எவ்வளவு मंडराता है। அருமையான தேவன் நம்ம கூட இருக்கிறாரு. कितना अद्भुत परमेश्वर हमारा है। देखिए கர்த்தர் சொன்னாரு, परमेश्वर ने कहा, கள்ளன் சிலுவையில இருக்கும்போது கள்ளன் சொன்னா, और क्रूस पर जब वो चोर था उसने कहा, கர்த்தாவே நாங்களாவது தப்பு பண்ணோம், हमने तो गलती की, நாங்க தண்டனை அனுபவிக்கிறோம், हम उस गलती को भी यहाँ पर भुगत रहे ஆனா हैं, நீர் எந்த தப்பும் பண்ணாம தண்டனை पर அனுபவிச்சிருக்கீங்க. आपने कोई भी गलती नहीं किया फिर भी आप भुगत रहे நீர் हो। நம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது நீ நினைச்சுக்கிடுங்க. अपने राज्य पर आते समय मुझे आप स्मरण கர்த்தர் कीजिए। என்ன சொன்னா தெரியுமா? परमेश्वर ने क्या बोला, அவருக்கு ரொம்ப சந்தோஷம் ஆக்சுவலி. और वो बहुत ही खुश हो गया वहां ஏன்னா पर, அந்த கள்ளன் கண்டுபிடிச்சிட்டான் யாருன்னு சொல்லி. क्योंकि चोर ने पहचान लिया कि वो कौन था। நீர் பாவத்தை செய்யாதவர், तूने पाप नहीं किया நீ है பாவத்தை பாராத சுத்த கண்ணர், और तूने पाप को नहीं देखा वैसा शुद्ध है, நீர் தான் குணமாக்குகிறவர். और तू ही चंगाई करने वाला எல்லாரும் है। அவிசுவாசமா பேசிட்டு இருந்தாங்க. और अविश्वास से भरकर बोल रहे थे, இவன் மேசியான்னு சொல்லிட்டு இருந்தான். और ये मेसिया कह रहा था, இவன் மேசியான்னு அவன் தன்னை விடுவிச்சிட்டு கீழே வரட்டும். मेसिया है तो वो छुड़ा कर नीचे आए, ஆனா கள்ளனுடைய கண்ணு திறக்கப்பட்டுட்டு पर वो चोर का नजर அவன் சொன்னா, खोल दिया கர்த்தாவே, उसने। हे पिता, என்ன சொன்னா? क्या बोला उसने, கர்த்தாவேன்னு சொன்னான். हे परमेश्वर करके उसने बोला। கர்த்தாவேன்னு ஹீப்ருல என்னது? और परमेश्वर का मतलब क्या है, யெகோவான்னு சொல்லி அர்த்தம். यहोवा मतलब है, யெகோவாவே, हे यहोवा நீர் நம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைச்சிருங்கன்னு சொல்லி तेरे சொன்னான். राज्य में आते समय मुझे स्मरण कर। கர்த்தருக்கு ரொம்ப சந்தோஷம். परमेश्वर बहुत ही खुश அந்த हुआ, நேரம் வரைக்கும் ரொம்ப வேதனைப்பட்டுக்கிட்டே இருந்தாரு. उस समय तक बहुत वेदना में हो। பிதாவே இவர்களுடைய பாவத்தை மன்னிங்க. हे पिता, इनके पापों को क्षमा அவர் कर। பேச முடியாம உளறிட்டு இருக்கிறாரு வாயில. और वो बोल नहीं पा रहा था, ऐसा कुछ ना कुछ வேதனை बड़बड़ कर தாங்க रहा था, முடியாத வேதனையில துடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. और सहन नहीं कर सकते इतने वेदना के अंदर वो था। கொஞ்சம் என்னைக்காவது யோசிச்சு பாத்தீங்களா? कभी ऐसा सोच कर देखा है क्या? சிலுவையில அவர் ஆணி அடிக்கும்போது எவ்வளவு வேதனை இருந்திருக்கும். क्रूस पर जब खिले से मारे कितना वेदना हुआ होगा। ஆணி கையில இப்படி வச்சிட்டு, हाथ पर ऐसा खिला रखकर, ஆணி இதுல நல்ல ஆணி, பெரிய சின்ன ஆணி இல்ல, நம்ம இந்த ஃப்ரேமுக்கு அடிக்கிற ஆணி கிடையாது அது. और फ्रेम जब लगाते वो खिला नहीं, நல்ல இவ்வளவு தடிசா இருக்கும் ஆணி. इतना मोटा हुआ होगा। அந்த ஆணி இங்க வச்சு उस खिले को रखकर ஓங்கி நச்சுன்னு ஒன்னு போட்டா, और जोर से एक फटका मारे, அதுல எப்படி வேதனை இருக்கும் சிந்திச்சு उसके பாருங்க. अंदर कितना वेदना होगा सोच कर எவ்வளவு देखें। வலி இருந்திருக்கும். और कितना दर्द हुआ होगा, ஒரு கையில் அடிக்கும் போது அவர் எப்படி துடிச்சிருப்பாரு. और हाथ पर मारते समय वो कितना तड़पा होगा, அவருடைய உடம்பு ஃபுல்லா வேதனை. और पूरे शरीर में वेदना, அந்த கையில ஆணி அடிக்கிறாங்க. और हाथ पर खिले से मारते ஒரு हैं। அடியில இறங்கல அது. एक फटके से उतरा नहीं, அடி அடின்னு போட்டு 10 அடி அதை அடிச்சிருப்பாங்க. वो लगातार 10 बार मारे होंगे। அந்த ஆணி இறங்கிட்டு உள்ள वो खिला अंदर उतर चुका ரெண்டு है, கையிலயும் அடிக்கிறாங்க, दोनों हाथों पर मारते हैं, கால்ல அடிக்கிறாங்க, और उसके पैर पर मारते நடுவுல हैं, தொங்கிட்டு இருக்க, வானத்துக்கும் பூமிக்கு நடுவுல தொங்கிட்டு இருந்தாரு. और आसमान और जमीन के बीच में लटक रहा है। கையை கீழே போட முடியாது, हाथ नीचे नहीं डाल सकते, காலை வச்சு அப்படி நிமிர்ந்து நிக்க முடியல. पैर से सीधा खड़ा नहीं हो पा सकते। அவர் துடிச்சுக்கிட்டு இருந்த ஒரு காட்சி, वो तड़प रहा था, ऐसा एक दृश्य, அவர் பார்க்கிறதுக்கு ரூபம் இல்லாத ஒரு காட்சி, और उसका रूप देख नहीं सकते वैसा அவ்வளவு एक, பயங்கரமான தோற்றத்தை அவர் கொடுத்தார். ऐसे भयानक दृश्य इसके अंदर था। ஏன் இந்த வேதனைக்குள்ள போகணும்? क्यों इस वेदना के अंदर जाना है? கர்த்தரே ஜெபம் பண்றாரு, परमेश्वर की ओर पर प्रार्थना करता கர்த்தாவே है, இந்த பாத்திரம் நீங்க கூடுமானால் என்னை விட்டு நீங்குங்கப்பா. और ये बर्तन खाली हो सकता है तो खाली होने दो। இத்தனை வேதனைகள் கண்டாரே, और इतने वेदनाओं को सहा, எதுக்காக அவர் அந்த காரியத்தை அவர் சகிக்கணும்? और क्यों सहन करना है? ஆதாம் ஏவாளின் திரும்ப தோட்டத்துக்குள்ள எடுக்கிறதுக்கு, आदम और हवा को वाटिका के अंदर நம்மள लेकर आने மீண்டும் के लिए। எந்த இடத்துல துரத்தப்பட்டோமோ और जहाँ से हम भगाए गए அந்த இடத்துக்கு மீண்டும் நம்மள கொண்டு போறதுக்கு उसी जगह के अंदर फिर से लेकर அவர் जाने के लिए தன்னையே ஜீவ பலியா ஒப்பு கொடுத்துட்டாரு. अपने आप को जीवन के रूप में सौंप ஒரு दिया। தகப்பனுடைய ஸ்தானம் எப்படி இருக்கு பாத்தீங்களா? एक पिता का स्थान कैसे தன் देखिए, பிள்ளையை காப்பாத்துறதுக்கு தன்னையே தியாகம் பண்ணிட்டாங்க. अपने बच्चों को संभालने के लिए अपने आप को कुर्बान दे கர்த்தர் दिया। எவ்வளவு பெரிய அருமையான திட்டத்தை வைத்திருந்திருக்கிறாரு. कितने अद्भुत योजना को उसने रखा है। देखिए, இவ்வளவு லட்ச ஜனங்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, इतने लाखों के संख्या में लोग देख रहे அதுல हैं, ஒரே ஒரு கள்ளன் சொன்னா, और उसके अंदर से एक चोर कहता அவனும் है, அந்த வேதனையில தான் இருக்கிறான். वो भी उसी दर्द के अंदर है, நாங்களாவது தப்பு செஞ்சு தண்டனை அனுபவிச்சிட்டு पर இருக்கிறோம். उसने कहा हम तो गलती किए और भुगत நீர் रहे எந்த हैं, பாவம் அறியாதவர், पर आप गलतियों को नहीं जानते हो। உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது எங்களை நினைச்சிருங்கப்பா. तेरे राज्य आते समय हमें स्मरण உம்முடைய
ராஜ்யத்துல வரும்போதே நீ நினைங்க. और तेरे राज्य आते समय मुझे स्मरण ரொம்ப कर। ரொம்ப சந்தோஷமா சொல்லிருப்பானோ. खुशी के साथ कहा होगा அவன் क्या? எவ்வளவு வேதனையோட சொல்லிருப்பான். और कितना वेदना के साथ बोला होगा। அவன் உள்ளத்துல எவ்வளவு துக்கத்தோட அவன் சொல்லிருப்பான். और उसके मन के अंदर कितना दर्द हुआ होगा। ராஜ்யத்துல வரும்போது நீ நினைச்சுக்கிடுங்க. तेरा राज्य के अंदर आते समय இப்போ मुझे அவங்க स्मरण கூட வர कर। முடியாது. अब तेरे साथ नहीं आ அவன் सकता அப்படிதான் हूं। யோசிக்கணும். இப்போ அவங்க கூட ஒண்ணும் செய்ய முடியாது. ऐसे सोचा होगा अब तो कुछ नहीं कर ஆனா நீங்க पाऊंगा। வரும்போது நீங்க உங்க ராஜ்யத்துல வரும்போது पर जब आपका राज्य आएगा, இப்படி ஒரு கள்ளன் வலது பக்கத்துல இருந்தா एक चोर जो है दाहिने तरफ था, இப்படிலாம் பேசணும்னு சொல்லி கொஞ்சம் என்னை ஞாபகப்படுத்திக்கிடுங்க. ऐसे उसने बोला करके मुझे स्मरण அடுத்தது कीजिए। என்ன நடக்க போகுதுன்னு அவனுக்கு தெரியல. उसके बाद क्या होगा उसे पता नहीं। அந்த கள்ளன் மனம் திரும்பினான். और वो पाप मन वो चोर जो है मन அந்த फिराया, அந்த கள்ளன் மனம் திரும்பின பிறகு और वो चोर मन फिराते ही கர்த்தர் சந்தோஷமா சொல்லிருப்பாரு, परमेश्वर खुशी के साथ बोले होंगे, இன்னைக்கு நீ என் கூட பரதேசியில் இருப்பாய். आज तू मेरे साथ उस परदेश में रहेगा। இன்னைக்கு அதே தேவன் இன்னைக்கு நம்ம மத்தியில இருக்கிறாரு. आज भी वही परमेश्वर हमारे बीच में है। நம்மளுடைய வாழ்க்கையில எவ்வளவு தப்பு செஞ்சிருப்போம். हमारे जीवन में बहुत से गुनाहों को किया है, ஆனா किए அந்த தேவன் होंगे। இன்னும் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரா நின்னு கொண்டிருக்கிறார். और आज भी मेमने के रूप में वो मारा गया उस स्थिति में खड़ा है। இன்னைக்கு நமக்கு அவர் ரத்தத்தை சிந்தி கொண்டிருக்கிறார். और आज भी वो लहू को बहाते आ रहा है। அவர் ரத்தத்துல சிந்தி முடிச்சிட்டாரோ? वो लहू को बहाकर खत्म हो गया क्या? அவருடைய ரத்தம் அவ்வளவுதான கசப்பு முடிச்சிட்டா? और उसका लहू क्या इतना ही है क्या? அவருடைய ரத்தமும் இட்டர்னல். और उसका लहू भी वो अनंत काल के அந்த लिए है। ரத்தம் காயாத ரத்தம். और वो कभी सूखता नहीं वैसा அது लहू। எப்பவும் ஈரமாவே இருக்கக்கூடிய वो ரத்தம். हमेशा वो गीला ही रहता है। எந்த ஒரு இந்த காத்தும் அவரை அந்த ரத்தத்தை காயப்படுத்த முடியாது. और कोई हवा उसे सुखा नहीं सकता। அந்த அப்படிப்பட்ட ரத்தம், அந்த ரத்தம் वैसा वो लहू है। அது வடிந்து கொண்டே இருக்குது. वो वहां पर वो जो அவர் गिरते ही रहा அடிக்கப்பட்ட है। ஆட்டுக்குட்டியானவர் நின்னு கொண்டிருக்கிறார். और वो मारे गए मेमने के समान இன்னைக்கு खड़ा அந்த है। கள்ளை மாதிரி आज उस चोर के तरह நம்ம மனம் திரும்பி அவரை நோக்கி பார்ப்போமானா हम मन फिराकर उसके ओर देखेंगे। அவர் நம்மள பார்த்து என்ன சொல்வார் தெரியுமா? वो हमें देखकर क्या कहेगा? இன்னைக்கு நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய். आज तू मेरे साथ परदेश में रहेगा। பரதேசின அர்த்தம் என்ன? और परदेश का मतलब क्या है? பரதேசிங்கிறது நம்ம தமிழ்ல சொல்லி தமிழ் வார்த்தை நினைச்சிட்டு இருக்கிறோம். और तमिल में बोलने लगे तो हमें लगता है वो तमिल का एक शब्द நம்ம है। ஹிந்தில சொல்லி ஹிந்தி நினைச்சிட்டு இருக்கிறோம். और हिंदी में बोलकर उससे समझते कि हिंदी शब्द है ஹிந்தில वो। சுக்லோக்னு சொல்வாங்க और நினைக்கிறேன். हिंदी में सुखलोक कहते हैं शायद। இங்கிலீஷ்ல பாரடைஸ்னு சொல்வாங்க. और अंग्रेजी में पैराडाइज कहते நம்ம हैं। இதெல்லாம் ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு பட்டணம்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். हम सोचेंगे ये बहुत ही अलग शहर ஆனா रहेगा। ஹீப்ருல நீங்க பாத்தீங்கன்னா पर हिब्रू के अंदर देखेंगे அந்த பரதேசிக்கு ஹீப்ருல என்ன சொல்வாங்க தெரியுமா? और परदेशी को हम सुखलोक को क्या कहेंगे? அத ஏதேன் தோட்டம் சொல்வாங்க. उसे एदेन वाटिका कहते கர்த்தர் हैं। கள்ளனை பார்த்து என்ன சொன்னாரு? और चोर को देखकर परमेश्वर ने क्या இன்னைக்கு कहा? நீ என் கூட ஏதேன் தோட்டத்தில் आज இருப்பாய். तू मेरे साथ एदेन वाटिका में होगा। ஆதாம் ஏவாளின் துரத்தப்பட்ட பிறகு आदम और हवा जब भगाए गए ஏதேன் தோட்டத்துக்குள்ள நுழைஞ்ச முதல் மனுஷன் யார்? और एदेन वाटिका में पहले प्रवेश करने वाला कौन था? மனம் திரும்பிய ஒரு கள்ளன். और मन फिराया हुआ एक चोर। அவனை கர்த்தர் தன்னுடைய கரத்தை பிடிச்சு ஏதேன் தோட்டத்துக்குள்ள கொண்டு போறார். उसके हाथ को पकड़कर वो एदेन वाटिका में ले जाता है। ஏதேன் தோட்டத்துக்குள்ள நடந்து போகும்போது और एदेन वाटिका में चलते समय அவர் எவ்வளவு சந்தோஷமா போயிருப்பாரு. वो कितना खुशी के साथ गया என் होगा। பையனை துரத்தி விட்டேன், मेरे बेटे को भगा दिया, ஒரு வித்தை நான் கொண்டு வந்துட்டேன், पर एक बीज को मैंने फिर से लाया। ஏதேன் தோட்டத்துக்குள்ள நான் கொண்டு போறேன். एदेन वाटिका में लेकर आया அவர் உள்ள கொண்டு போறாரு. और अंदर लेकर जाता அந்த है। கள்ளன் எவ்வளவு சந்தோஷமா இருந்திருப்பான் சிந்திச்சு वो பாருங்க. चोर कितना खुश हुआ होगा सोच कर இந்த देखिए। வாழ்க்கை, இந்த உலகத்தின் வாழ்க்கை எல்லாம் மறந்துட்டு इस संसार के जीवन को भूलकर ஏதேன் தோட்டத்துல உலாவக்கூடிய ஒரு காட்சி. और एदेन वाटिका के अंदर वो ठहरने वाला एक யெகோஷுவா दृश्य। நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். और यहोशुआ कल आज और युगानुग एक सा है। பாருங்க, 7 சபையின் காலத்தை பற்றி யெகோஷுவா சொல்லும்போது और यहोशुआ जब 7 कलीसिया काल के बारे में बोलता முதல் है, சபையை பற்றி அவர் சொல்றார். पहले कलीसिया के को देखकर कहता வெளிப்படுத்த விசேஷம் 2ஆம் அதிகாரம் 7 வசனத்துல வரும்போது और प्रकाशित वाक्य 2 अध्याय 7वें वचन में देखते அதுல समय ஏதேன் தோட்டத்தை பற்றி சொல்றார். और एदेन वाटिका के बारे में दिया है। அந்த பரதேச பற்றி சொல்றார். उस सुखलोक के बारे में कहता பாருங்க, है। வாசிக்கலாம் அந்த வசனத்தை. हम उस वचन को पढ़ेंगे। ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ யாரெல்லாம் ஜெயிக்கிறாங்களோ அவனுக்கு ஆ, தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஆ, ஜீவ விருட்சத்தின்
கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது. பாருங்க இங்க கர்த்தர் சொல்றார், और यहाँ पर परमेश्वर कहता है யாரெல்லாம் ஜெயிக்கிறாங்களோ और जो भी जय पाते हैं ஏதேன் தோட்டத்துல மத்தியில இருக்கக்கூடிய ஜீவவிருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன். और उस स्वर्ग लोक के बीच में जो फल है जीवन का वो तुझे दूंगा. சபையின் காலத்துல நம்ம ஜெயிக்கிறவர்களா மாறணும். और कलीसिया काल को जीतने वाले होना है. உலகத்தை ஜெயிக்கணும். इस संसार पर जय पाना है. உலகம் பல காரியங்களை பேசும். और संसार बहुत से चीजों को बोलेगा. ஆனா நமக்குள்ள தேவன் விரும்புற காரியம் இருக்கணும். पर परमेश्वर के अंदर हमारे अंदर परमेश्वर का जो प्रिय है वो चीज होना है. वो कलीसिया को मंडली को देखकर कहता है திரும்ப ஏதேன் தோட்டத்துக்கு கொண்டு போக விருப்பப்படுறேன். मैं तुझे फिर से एदेन वाटिका ले जाना चाहता ஆனா हूं. நீங்க ஜெயிக்கணும். पर तुम्हें जीतना இந்த होगा. உலகத்தை நீங்க ஜெயிக்கணும். इस संसार पर जय पाना होगा. பாருங்க ஆதாம் ஏவாளும் பாவம் செஞ்ச உடனே आदम और हवा पाप करते ही கர்த்தர் விரட்டிட்டு ஓடிட்டு விரட்டி விட்டார். परमेश्वर भगा देता है, निकल जाकर. எந்த மண்ணில இருந்து எடுக்கப்பட்டாயோ और जिस मिट्टी से निकाला गया எந்த குழியில இருந்து எடுக்கப்பட்டாயோ और जिस गड्ढे से निकाला गया அந்த குழியை போய் நிரப்ப போ அப்படி और उस சொல்றாரு. गड्ढे को भरने जा. இன்னைக்கும் நிரப்பிட்டு தான் இருக்கிறோம். आज भी भर रहे हैं. செத்து போன உடனே குழியில போட்டு தண்ணி மண்ணை போட்டு நிரப்பிடுறோம். और जो भी गुजर जाते हैं उन्हें मिट्टी के अंदर दफनाकर वो पानी से ஆனா ஒரு पानी கூட்ட डाल. ஜனங்கள் இருக்காங்க, पर एक झुंड के लोग हैं அவங்க மரணத்தை பார்க்க மாட்டார்கள். वो मरण को नहीं देखेंगे. மரணத்தை ஜெயிப்பார்கள். वो मरण पर जय पाएंगे அவங்களுக்குள்ள பாவம் மேற்கொள்ளாது. और उनके अंदर पाप प्रबल नहीं होगा ஏன்னா கர்த்தர் அவங்க கூட இருக்கிறார். क्योंकि परमेश्वर उनके साथ है அவங்களுடைய வாழ்க்கையில பாவ மன்னிப்பு இருக்கும். और उनके जीवन में पाप का क्षमा होगा தேவனுடைய சுபாவம் அவங்களுக்குள்ள இருக்கும். और परमेश्वर का स्वभाव उनके अंदर होगा. பிதாவே இவர்களை மன்னியும், हे पिता इन्हें क्षमा कर. தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாது இருக்கிறார்களே. और जो करते वो अनजाने में किए हैं. கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிற ஒரு சுபாவம், और परमेश्वर की ओर देखकर प्रार्थना करने का एक மன்றாடுகிற ஒரு स्वभाव சுபாவம், और मंडराने का एक स्वभाव அவர் அங்க உலாவிக் கொண்டிருக்கிறார். वो वहां पर टहल रहा है. இன்னைக்கு நம்ம எல்லாரும் எங்க போணும்? आज हम सभी को कहां पर जाना है? ஹalleluya. हालेलुया. எத்தனை பேருக்கு போறதுக்கு விருப்பம்? और कितने लोग जाना चाहते எனக்குலாம் हैं? போறதுக்கு விருப்பம். और मुझे तो जाना ही है. சீக்கிரம் இன்னைக்கே கூட்டி போனாலும் ஓகே தான். और आज ही लेकर जाएंगे तो अच्छा होगा. हालेलुया. हालेलुया. பாருங்க ஏதேன் தோட்டத்துக்குள்ள நம்ம போக வேண்டி और இருக்குது. एदेन वाटिका के अंदर जाना है அங்க ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பா. और उस जीवन के वृक्ष के फल को देगा. அத புசிக்கும் போது और जब उसे भोजन அதுக்கு करेंगे பிறகு மரணம் இல்லை. उसके बाद मरण नहीं என்றென்றும் ஜீவிக்கிறவர்களாக நம்ம இருப்போம். और हमेशा के लिए हम जीवन बिताएंगे. முதல் மனுஷன் ஏதேனுக்குள்ள போனது யாரு? और पहला जो एदेन के अंदर जाने वाला कौन था? கள்ளந்தா. वो चोर ही था. அது ஆதாமும் போனான். आदम भी गए. ஆதாமும் போனார்ல. आदम भी गए थे. யெகோஷுவா யாரு? यहोशुआ कौन है? இரண்டாம் ஆதாம். वो दूसरा आदम இந்த है. கள்ளை யாரு? और ये चोर कौन है? ஏவாள். वो हवा है. மணவாட்டி. वो दुल्हन है. ஆதாம் ஏவாள் வெளிய வந்துட்டாங்க. आदम और हवा तो बाहर निकल இங்க गए. இரண்டாம் ஆதாம் இரண்டாவது ஏவாள் ரெண்டு பேரும் போறாங்க. और यहाँ पर दूसरा आदम और दूसरा हवा जाते हैं. ஹalleluya. हालेलुया. கர்த்தர் மீண்டும் ஒரு சொல்றாரு, और वो फिर से कहता है நான் ஒரு வித்தை தான் கொண்டு போயிருக்கிறேன். मैंने एक बीज को लेकर गया. இந்த மந்தையில அல்லாத வேற ஆடுகளும் இருக்குது. और इस झुंड के अंदर और भी मेमने हैं. இந்த மந்தையில் அல்லாத வேற ஆடுகளும் இருக்குது. और इस झुंड को बादशाह को छोड़कर और भी मेमना அவர்களையும் है. நான் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு और उन्हें भी लेकर आना है அந்த बोलकर கள்ளனை ஏதேன் தோட்டத்துல விட்டுட்டு उस चोर को एदेन वाटिका में छोड़कर இன்னைக்கு நம்ம மத்தியில உலாவிட்டு இருக்காரு. आज हमारे बीच में मंडराता है. யாரெல்லாம் மனம் திரும்புறாங்கப்பா, और जो भी मन फिराते हैं யாரெல்லாம் மனம் திரும்புறாங்களோ और जो भी मन फिराते அவங்க हैं மத்தியில அவர் யெகோவா ஈரையாக இருக்கிறார். और उनके बीच में यहोवा ईरे हैं. உங்களுக்கு உடை கொடுக்கிறவர் அவர்தான். और आपको वस्त्र देने वाला वही है. நம்ம தகப்பன் தான் நமக்கு உடை கொடுக்கிறார். अपना पिता ही हमें वस्त्र देता நம்முடைய है. தகப்பன் தான் நமக்கு சுகத்தை கொடுக்கிறார். और अपना पिता ही हमें चंगाई देता நம்முடைய है. தகப்பன் தான் நமக்கு அமைதியை கொடுக்கிறார். और अपना पिता ही हमें शांति देता நம்முடைய है. தகப்பன் தான் நமக்கு ஆறுதல். और अपना पिता ही हमारे लिए दिलासा है. அவருடைய மார்பல சாஞ்சிக்கிடுங்க. और उसके सीने से அவர் நம்மளை लगाकर ஆசீர்வதிப்பார். और वो हमें आशीष करेगा. அதே போல நம்மளுடைய பரம தகப்பன், और वैसे हमारे स्वर्गीय पिता, அவருடைய ஒரு விருப்பம் இருந்துச்சு. उसका एक इच्छा था. அவருடைய மரணம் நம்மளை அங்க ஏதேன் தோட்டத்துக்குள்ள கொண்டு போகும். और उसका मरण हमें एदेन वाटिका के अंदर फिर அவர் से लेकर நமக்காக जाएगा. மரித்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. और वो अपना प्राण दिया, उसके पीछे एक कुछ ना योजना அந்த है. ஏதேன் தோட்டத்துக்குள்ள பிரவேசிக்கிறதுக்கு, उस एदेन वाटिका के अंदर प्रवेश करने के लिए, குடும்பத்துக்குள்ள நுழையிறதுக்கு उस परिवार के अंदर प्रवेश करने के கர்த்தர் लिए நம்மளை ஆசீர்வதிப்பார். परमेश्वर हमें आशीष करेगा. ஹalleluya. हालेलुया. இந்த உலகத்துல நடக்கிற காரியங்கள் எல்லாம் மறந்துருங்க. इस संसार में चीजें जो है वो उसे भूल जाइए. நம்ம என்ன செய்யணும் அதை மட்டும் பாருங்க. हमें क्या करना है केवल उसे देखिए. கர்த்தர் நம்மளை உள்ள ஏற்றுக்கொள்ளணும். परमेश्वर हमें अंदर स्वीकार நம்ம करना है. என்ன தவறுக்குள்ள இருந்தாலும்
और जो भी गलती के अंदर रहेंगे அதுல மனம் திரும்பி उसमें मन फिराकर கர்த்தருடைய சமூகத்துக்குள் வருவோமானால் परमेश्वर के चरणों में आएंगे மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் और जो मन फिराता एक पापी के பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். और स्वर्ग में बहुत ही आनंद होता. நம்ம என்ன நினைப்போம்? हम क्या सोचेंगे? ஞானஸ்நானம் எடுத்தாச்சுன்னா எல்லாம் முடிஞ்சதுன்னு நினைப்போம். और बपतिस्मा ले लिया सब कुछ खत्म. ஒருத்தர் ஞானஸ்நானம் எடுத்தாச்சுன்னா பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம் இருக்கும். और एक ने बपतिस्मा ले लिया मतलब स्वर्ग में बहुत ही आनंद होगा. அது கண்டிப்பா இருக்கும். वो जरूर होगा. ஆனா ஒவ்வொரு தடவையும் நீங்க மனம் திரும்பும்போது அங்க பரலோகத்துல சந்தோஷம் पर நடக்கும். हर बार जब भी आप मन फिराएंगे वहां पर आनंद होता है. நம்மட்ட அந்த மனம் திரும்புதல் காணப்படும். वो मन फिराना यहाँ पर दिखाई देता हालेलुया. है. हालेलुया. நம்ம தகப்பன் நமக்கு உயிரே கொடுத்திருக்கிறார். अपने पिता ने अपने लिए जान दिया है. நம்ம அவருக்காக என்ன செஞ்சிட்டோம்? हमने उसके लिए क्या किया? நம்ம வார்த்தைக்கு முரண்டு நிக்க கூடாது. और वचन के विरुद्ध में नहीं खड़े होना வார்த்தை है. என்ன சொல்லுதோ और वचन जो कहता है வார்த்தையின்படி நடப்பதற்கு நம்மள ஒப்பு கொடுப்போம். और वचन के अनुसार चलने के लिए मदद. சாதாரண ஒரு வியாதியை குணப்படுத்துறதுக்கு நம்ம மாத்திரைகள் இப்படிலாம் சாப்பிட்டுட்டு இருக்கோம். और साधारण से बीमारी को चंगाई करने के लिए ऐसे दवाई खाते हैं. அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளும்போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். उसके वचन को स्वीकार करते समय थोड़ा कड़वा लगेगा. ஒப்பு கொடுத்துருங்க. समर्पण कर அவருடைய दीजिए. வார்த்தை என்ன சொல்ல அதுபடி நான் செஞ்சிருவேன். और அவ்வளவு. उसका वचन ऐसा कहता है तो मैं समर्पण कर देता हूँ. மிச்சத்தை அவர் பாத்துக்கிட்டோம். और बाकी का वो देख இந்த लेंगे. உலகமே எப்படி இருந்தாலும் சரி. ये संसार कैसे भी क्यों ना हो, உலகம் என்ன சொன்னாலும் ये சரி. संसार क्यों भी कुछ भी क्यों ना எனக்கு कहे, அத பத்தி கவலை இல்ல. मैं उसके बारे में चिंता नहीं நான் அந்த करूंगा. ஏதேன் தோட்டத்துக்குள்ள போகணும். मुझे उस एदेन वाटिका के நான் अंदर जाना கர்த்தருடைய है. ராஜ்யத்துக்குள்ள போகணும். मैं परमेश्वर के राज्य के अंदर जाना है. நம்மள ஒப்பு கொடுப்போமா? हम अपने आप को समर्पण இந்த करेंगे. வருடத்தின் கடைசி பாகத்துல வந்திருக்கிறோம். इस संसार के आखिरी इतवार में आए हैं. அந்த கள்ளனை கர்த்தர் கொண்டு போனாரு. उस चोर को परमेश्वर लेकर गए 2023 நம்மள கர்த்தர் கொண்டு போணும். और 2023 के अंदर परमेश्वर हमें लेकर जाना है. போன வருஷம் ஆரம்பத்துல சொன்னோம். और पिछले साल के आखिर में हमने शुरुआत में कहा 2023 வரவே கூடாது. और 2023 आना ही नहीं है. அதுக்குள்ள நம்ம பரலோகத்துக்கு போயிரணும். और उसके अंदर स्वर्ग चले जाना है. இன்னும் 7 நாள் இருக்குது. और 7 दिन है. சீக்கிரம் கர்த்தாவே இந்த 2023 எங்களை கொண்டு போங்கப்பா. इस 2023 के अंदर हमें लेकर चले जाइए. மரித்து போக கூடாது. और मरना नहीं है. நாம மறுரூபமாகி போகணும். और रूपांतर होकर जाना है. அவருடைய வருகை நேரத்துல அப்படி நடக்கும். उसके आगमन के समय में वैसे ही होगा. ஒருவேளை இந்த வருஷத்துல நடக்கலாட்டி और हो सकता अगर नहीं इस साल में नहीं होता है तो அடுத்த வருடத்துல எப்படியாவது வருகை வந்துறணும். अगले साल में कैसे भी वो आना है. நம்ம பட்ட பிரயாசம் எல்லாம் போதும். और जो भी हमने कोशिश की है वो बस. கஷ்டங்கள் எல்லாம் போதும். और जो भी कष्ट उठाए वो बस हो गया. பலவீனங்கள் எல்லாம் போதும். और सारे कमजोरी बस हुआ. ஒரு ஆமென் வேண்டாம். और कोई आमीन नहीं. இனிமேல் ஆமென் யாரும் சொல்லக்கூடாது. और इसके बाद किसी को आमीन नहीं कहना है. எதை செய்யக்கூடாதுன்னு சொல்றோமோ அதான் செய்வாங்க. और जो नहीं करना है बोलेंगे वही करेंगे. கர்த்தர் சொன்னாரு குஷ்டரோகியை பார்த்து, और कोड़ी को देखकर परमेश्वर कहता है இது யார்ட்டையும் சொல்லிராதன்னு சொன்னாரு. ये किसी को बताना मत तू. அவன்கிட்ட தான் முதல் ஆள்கிட்ட இவன் தான் முதல் ஆளு. और यही पहला व्यक्ति है. யார்ட்டையும் சொல்லிராதன்னு சொன்னாரு. किसी से बोलना नहीं. ஆசாரியன்ட்ட போய் முதல்ல காமி. और याजक को जाकर दिखा ஆனா पहले. இவன் பார்த்தான். और इसने देखा இவன் எல்லார்ட்டையும் சொல்ல ஆரம்பிச்சிட்டான். ये सबको बताने लगा. நம்ம சொல்றதுல தான் எல்லாமே இருக்கு. और हम जो बोलते हैं उसी के अंदर सब कुछ है. ஆசீர்வாதம் அதுல தான் இருக்குது. आशीष जो है उसी के अंदर है. ஆசீர்வாதம் எந்த ஒரு வார்த்தை எந்த வார்த்தை வந்தாலும் சரி. और कोई भी वचन क्यों ना आए ஆமென் சொல்லி ரிசீவ் பண்ணு. आमेन बोलकर स्वीकार करना है. ஆமென் சொல்ல 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 और आमेन जितना हम बोलेंगे நீங்க கர்ப்பவதி ஆவீங்க. आप जो है गर्भ धारण நீங்க होंगे. கர்ப்பம் தரிப்பீங்க. आप गर्भ धारण होंगे. எந்த வாக்குத்தத்தத்தை நீங்க ஆமென் சொல்லி ஏற்றுக்கொள்றீங்களோ और जिस प्रतिज्ञा को आमेन बोलकर स्वीकार அந்த करते हैं வாக்குத்தத்தம் உங்களுக்குள்ள வந்துரும். वो प्रतिज्ञा आपके अंदर आ जाता है. நீங்க கர்ப்பவதி ஆயிருவீங்க. आप गर्भ धारण होते हो. ஏற்ற நேரம் வரும்போது और उस नियुक्त समय அந்த पर வாக்குத்தத்தம் ரிசல்ட்டா தெரியும். और प्रतिज्ञा का आप वहां पर एक रिजल्ट को அங்க देखेंगे. டெலிவரி நடக்கும். वहां पर एक डिलीवरी होगा. ரொம்ப அருமையான குழந்தையை பாப்பீங்க. बहुत अद्भुत बच्चे को देखेंगे ரொம்ப आप. அருமையான ஆசீர்வாதத்தை பாப்பீங்க. एक बहुत बच्चे अच्छे आशीष को देखेंगे. இன்னும் வர மாட்டேங்க. इतना बोलने के बावजूद भी नहीं आता. சத்தமா சொல்லணும்னா ஆமென் சொல்லணும். और जोर से बोलना आमीन. ஆமென் आमीन. ஆமென் आमीन. ஆமென். आमीन. அவனும் சொல்றான் ஆமென். वो भी कहता है ஹalleluya. हालेलुया. சோ கர்த்தர் நம்மள அந்த அவருடைய குடும்பத்துக்குள்ள சேர்க்கிறதுக்கு ஆசைப்படுறார். और उसके परिवार के अंदर वो जोड़ना चाहता है. எங்க அப்பா என்னை ரொம்ப ஆசைப்பட்டாங்க. और मेरे पिता बहुत ही इच्छा के साथ थे.
எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். और बहुत ही मतलब ये होता है, அவங்க तकलीफ பட்ட होता है। பிரயாசத்தின் பலம் இன்னைக்கு தெரியுது. और वो जो प्रयास उठा है उसका फल आज दिखाई நான் देता அங்க இருந்து है। இங்க வராம மட்டும் இருந்திருந்தால், और वहां से मैं यहाँ पर नहीं आता, நான் அங்க குடும்பத்தோடு இணையாம इस இருந்திருந்தால், परिवार के साथ में अगर नहीं जुड़ा होता, எனக்கு ஊழியமே இருந்திருக்காது. और मेरा जो सेवा होता है, ஊழியத்தையே கர்த்தர் கொடுத்திருக்க மாட்டார். सेवा को परमेश्वर नहीं दिए होते, ஆனா கர்த்தர் எல்லாத்தையும் பக்குவமா கொண்டு வந்திருக்கார். पर परमेश्वर सभी चीजों को सही से நம்ம लेकर தேவன் आए। பெரியவர். अपना परमेश्वर महान இன்னைக்கு है। அவர் தகப்பனா இருந்து எப்படி செய்றாரோ, आज वो पिता बनकर कैसे करता है, நம்ம பிள்ளைகளுக்கு செய்யணும். हम अपने बच्चों के लिए நம்ம करना है। பிள்ளைகள் நம்ம குடும்பத்து மேல கவனமா இருப்போம். अपने परिवार के ऊपर ध्यान देंगे, அவங்களுடைய உடையை பார்ப்போம், उनके वस्त्र को देखेंगे, அவங்களுடைய ஆகாரத்தை பார்ப்போம், उनके भोजन को देखेंगे, அவங்களுடைய வருமானத்தை பாருங்க, उनके आमदनी को देखेंगे, அவங்களுடைய பிசினஸ பாருங்க, उनके व्यापार को அவங்களுடைய देखेंगे, வேலைகளை பாருங்க, उनके कामों को देखिए, அவங்க எப்படி கர்த்தர் ஆராதிக்கங்கன்னு பாருங்க. वो कैसे परमेश्वर की आराधना करते இது देखिए। எல்லாம் ரொம்ப முக்கியம். ये सारे चीज बहुत ही நம்ம महत्वपूर्ण தேவன் है। பெரியவர். अपना परमेश्वर महान है। ஹalleluya. हालेलुया। வர மாட்டேங்குதே. हालेलुया आता ही नहीं है। அவர் பெரியவர். वो महान है। ஹalleluya. हालेलुया। அவர் நமக்காக இந்த உலகத்துல பிறந்தார். वो अपने लिए इस संसार में जन्म लिया அவர் நமக்காக மரித்தார். और हमारे लिए उसने अपने प्राण को दिया மூன்றாம் நாள் நமக்காக और உயிர்த்தெழுந்தார். तीसरा दिन वो जीवित हुआ है அவர் இன்னைக்கு நம்மத்தில உலாவி और கொண்டிருக்கிறார். आज वो हमारे बीच में वो मंडराता है। हालेलुया। हालेलुया। கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். परमेश्वर महान चीज करे। நம்ம அப்படியே தலையில் தாழ்த்தி நம்ம हाँ, अपने ஜெபிப்போம். सरों को झुकाकर प्रार्थना करेंगे கர்த்தர் நோக்கி கேட்போம். और परमेश्वर के और मांगेंगे। கர்த்தாவே என்னுடைய பாவங்களை மன்னிங்கப்பா. हे पिता, मेरे पापों को क्षमा कर என்ன பரிசுத்தப்படுத்துங்கன்னு சொல்லி கேளுங்க. और मुझे पवित्र कीजिए। அவர் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவன். वो हमें आशीष करने वाला परमेश्वर நம்ம है। தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. हमारे परमेश्वर से नामुमकिन ऐसा कुछ भी नहीं அவர் நம்மளை ஆசீர்வதித்து வழி நடத்துகிற ஒரு தேவன். और हमें वो आशीष करके चलाने वाला है। என்னை நோக்கி கூப்பிடு, तू मेरे और पुकार, நான் உனக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன்னு சொல்லி मैं சொன்னார். तुझे जवाब दूंगा करके कहता है। இன்னைக்கு அவர் நமக்கு மறு உத்தரவு கொடுக்கிற தேவன். आज हमें वो दोबारा जवाब देता है நம்ம என்ன கேட்கிறோமோ அவர் நமக்கு தருவார். और जो भी हम मांगेंगे उसे वो वैसे ही देगा। என்ன கேட்க விரும்புறீங்க? आप क्या पूछना चाहते हो கர்த்தர் நோக்கி உங்களுக்கு தேவைப்பட்டதை கேளுங்களேன். और जो भी आपको जरूरत है वो परमेश्वर की ओर मांगिए। கர்த்தாவே எனக்கு இந்த காரியம் வேணும், हे पिता, मुझे ये चीज चाहिए, என் பிள்ளைக்கு இந்த காரியம் வேணும், मेरे बच्चों को ये चीज चाहिए प्रभु, என் பிள்ளைக்கு என்ன தேவைப்பா, और ये मेरे बच्चों के लिए ये चीज जरूरत நீங்க है, என் குடும்பத்துக்கு நீங்க யெகோவா ஈரேயாக இருங்க, और ये मेरे परिवार के लिए यहोवा ईरे बनकर யெகோவா रहिए, ரஃபாவாக இருங்க, और यहोवा राफा बनकर रहिए, யெகோவா நிசியாக இருங்க, यहोवा निसी बनकर रहिए, யெகோவா ஷாலோமாக இருங்க, यहोवा शालोम बनकर रहिए, யெகோவா ரோயியாக இருங்க, और यहोवा रोई बनकर யெகோவா रहिए, ஷம்மாவாக இருங்க, और यहोवा क्षमा बनकर யெகோவா रहिए, சித்கேனுவாக இருங்க. और यहोवा सिदकेनु बनकर இந்த எல்லா குணத்தையும் உடையவர் தான் யெகோஷுவா. ये सारे गुणों से भरा हुआ यहोशुआ है। அவர் நோக்கி கேளுங்க, और उसके और पूछिए, என் குடும்பத்தில் நீங்க அசைவாடுங்கப்பா, मेरे परिवार के अंदर आप मंडराओ प्रभु, என்னுடைய பிள்ளைகள் மேல நீங்க அசைவாடுங்க, मेरे बच्चों के ऊपर आप मंडराओ, என் மனைவி மேல நீங்க அசைவாடுங்க, मेरे पत्नी के ऊपर आप मंडराना என் प्रभु, புருஷன் மேல நீங்க मेरे அசைவாடுங்க, पति के ऊपर आप मंडराना என்னுடைய प्रभु, பெற்றோர் மேல நீங்க मेरे அசைவாடுங்க. माँ बाप के ऊपर आप मंडराना அவர் प्रभु, நம்மத்தில் அசைவாடுகிற ஒரு वो தேவன். हमारे बीच में मंडराने वाला है। ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடினார், और जैसे जल के ऊपर वो मंडराता था, இன்னைக்கு அவர் நம்மத்தில் அசைவாடுகிற और தேவன். आज वो हमारे बीच में मंडराएगा, கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்கள் மேல் தொனிக்கிறது. और परमेश्वर का आवाज जल के ऊपर गूंजता है, இன்னைக்கு அவருடைய சத்தம் இன்னைக்கு நம்ம மேல வந்திருக்குது. और आज उसका आवाज हमारे ऊपर आया है, அவருடைய சத்தம் அது ஒரு இடி முழக்கம். और उसका आवाज एक गड़गड़ाहट है। நம்மளை கர்த்தருடைய சமூகத்துல ஒப்பு கொடுப்போமா? हम अपने आप को परमेश्वर के हाथ में समर्पण நம்ம करेंगे। எல்லாரும் மீண்டும் ஒரு திசை பிரதிஷ்டே பண்ணுங்களேன். हम सब लोग फिर से वहां पर एक समर्पण करेंगे। நம்ம 2022 புது வருஷத்துல நம்ம ஏனோக்கை பற்றி பார்த்தோம். और 2023 के अंदर हनूक के बारे में देखा। நம்ம எல்லாம் ஏனோக்குன்னு சொல்லி சொன்னேன். हम सब हनूक करके हमने कहा, இந்த வருடம் ஃபுல்லா நீங்க ட்ரெய்னிங் எடுத்திருப்பீங்க. और इस साल भर में आपने उसके लिए अभ्यास किया होगा। இன்னைக்கு நீங்க டெடிகேட் பண்ணுங்க. आज अपने आप को समर्पण कीजिए। கர்த்தாவே நான் ஏனோக்காக நான் என்னை டெடிகேட் பண்றேன். और हनूक के माने में समर्पण करता हूं। ஏனோக்கு எப்படி உம்மோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான், जैसे हनूक आपके साथ चला, அதே போல நான் உம்மோடு கூட சஞ்சரிக்க விரும்புறேன். वैसे मैं आपके साथ चलना चाहता हूँ। ஜெபிக்கலாமா? हम प्रार्थना करेंगे। வானத்தையும் பூமியும் படைத்த எங்கள் எலோஹிம் தேவனே, आकाश और पृथ्वी के निर्माण करता एलोहिम खुदा, எங்கள் எல் ஷடாய் தேவனே உம்மை துதிக்கிறோமப்பா. हमारे एल शडाई खुदा आपको धन्यवाद देते हैं। யெகோஷுவா மேசியா நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். यहोशुआ मेसिया के नाम से हम प्रार्थना करते हैं। இன்னைக்குள்ள வார்த்தைக்காக நன்றி. आज के वचन के लिए धन्यवाद प्रभु। நீர் எங்க மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறீர். आप हमारे बीच में मंडराते हो எந்த प्रभु। தோட்டத்திலிருந்து நாங்க துரத்தப்பட்டோமோ और जिस वाटिका से हम भगाए गए, அந்த தோட்டத்துக்குள்ள
அவர்களை மீண்டும் எங்களுக்கு கொண்டு போக விருப்பப்படுகிறீர். और उसी वाटिका के अंदर दोबारा लेकर जाना चाहते எங்களை குடும்பத்தோடு ஐக்கியப்படுத்த விரும்புகிறீர். और परिवार के साथ आप एकजुट करना चाहते हो. எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. हमें पवित्र कीजिए. எங்களுடைய பாவத்தை மன்னிங்க. हमारे पापों को क्षमा மீண்டும் ஒரு कीजिए. விஷயங்களை பிரதிஷ்டைக்குள்ளாக கொண்டு வருகிறோம். और फिर से उस समर्पण के अंदर लाते हैं. ஏனோக்கை போல எங்களுடைய வாழ்க்கை மாறட்டும் ராஜா. और अनूक के माने हमारा जीवन बदलने दे நாங்க प्रभु. உம்மோடு சஞ்சரிக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. हम आपके साथ चलने के लिए हमें मदद कीजिए. உம்முடைய வார்த்தையை தியானித்துக் கொண்டிருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. आपके वचनों को ध्यान करने के लिए हमें मदद कीजिए. ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்கப்பா. हर एक को आप आशीष कीजिए. அவங்களுடைய தேவைகள் அனைத்தும் उनके சந்திக்கப்படட்டும். सारे जरूरतों को आप पूरा कीजिए. ஒவ்வொருத்தருடைய குடும்பத்திலும் நீர் யெகோவா ஈரேயாக இருங்க. हर एक के परिवार में यहोवा ईरे बनकर रहे. ஒவ்வொருத்தருடைய குடும்பத்திலும் யெகோவா ஷாலோமாக இருங்க. और हर एक के जीवन में यहोवा शालोम बनकर रहे. ஒவ்வொருத்தருடைய குடும்பத்திலும் யெகோவா நிசியாக இருங்க. और हर एक के जीवन में यहोवा निसी बनकर रहिए. நீர் யெகோஷுவாவாக ஒவ்வொருத்தர் மத்தியில் அசைவாடுங்கப்பா. और यहोशुआ बनकर हर एक के बीच में आप मंडराना. தாழ்த்தி உம்முடைய கரத்தில் தருகிறோம். नम्र करके आपके हाथ में सौंप. துதி கன மகிமை எல்லாவற்றையும் நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. स्तुति गौरव और महिमा आप ही को देते हैं. மீட்பரும் இரட்சகருமாகிய परमेश्वर उद्धार करता और चट्टान யெகோஷுவா மேசியா நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. यहोशुआ में से के नाम से मांगते हैं जीवित पिता. ஆமென். आमीन.